श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। இன்றைய தினம் சிவஞான போதம் என்ற சூத்திரத்திற்கு மாபாடியம் என்ற பெயரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவஞான முனிவரால் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சம்ஸ்கிருதத்தில் நாம் மகாபாஷ்யம் என்று சொல்வோம். அந்த மாபாடியம் அதை தழுவி சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரத்தினுடைய உரையானது இன்றைய தினம் நம்மால் சொற்பொழிவில் சுவைக்கப்பட இருக்கிறது. இந்த சிவஞான சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் வாழ்ந்தவர். மாதவ சிவஞான சுவாமிகள் என்று திருநெல்வேலியை சார்ந்த விக்ரமசிங்கபுரம் என்ற ஊரில் பிறந்தவர். அவர் சிறு வயது முதற்கொண்டு தமிழ் சம்ஸ்கிருதம் என்ற இரண்டு மொழியிலும் மிக்க புலமை படைத்தவராக இருந்தார். அவருடைய சரித்திரத்தில் குறிப்பு பார்க்கும் பொழுது அவருக்கு சம்ஸ்கிருத சாஸ்திரம் தொடர்பான ஞானம் அவருக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சாஸ்திரிகளை கொண்டு அவருக்கு சாஸ்திரங்களை அத்தியாபனம் செய்து வைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. பெரிய சாஸ்திரஜர் ஒருவர் அவருக்கு பல மாதங்கள் சாஸ்திர பாடம் செய்து வருகிறார். இவரும் கேட்டுக்கொண்டே வருகிறார். மாதங்கள் கழிந்தன, வருடங்கள் கழிந்தன. அந்த ஏற்பாடு செய்த தனிகர், இவர் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவர் என்ன படிச்சிருக்கார், மாதம் நாம் சம்பளம் கொடுத்துட்டுருக்கோமே, அவருக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்ற ரீதியில் அவர் கொஞ்சம் பரீட்சை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். பல வருஷங்கள் பல மாதங்கள் கழித்து அந்த சாஸ்திரிகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கார். அவர் பதில் சொல்கிறத கேட்ட உடனேவே, அதுதான் முதல் நாள் அவர் பரீட்சை பண்ணியிருக்கணும், அவர் பதில் சொல்கிறத கேட்ட உடனேவே இந்த சாஸ்திரிகள் இவருக்கு இனிமேல் பாடம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற அளவிற்கு பாடத்தை முடித்துக் கொள்கிறார் என்பது போல ஒரு குறிப்பானது அவர் சரித்திரத்தில் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகாவித்வான் மாதவ சிவஞான சுவாமிகள். அந்த சிவஞான சூத்திரத்தினுடைய அந்த உரைக்கு மாபாடியம்னு பேர் வந்தது அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம். அவர் வியாக்கரண சாஸ்திரம், நம்மெல்லாம் சம்ஸ்கிருத கல்லூரியாக இருக்க காரணத்தினால நமக்கு தெரியணுன்றதுக்காக இந்த விஷயம் சொல்கிறோம். வியாக்கரணத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், மகாபாஷ்யம் அப்படின்னு சொன்னாலேயே வியாக்கரணத்தில் பதஞ்சலி மகரிஷி எழுதியிருக்கக்கூடிய அந்த உரைக்குத்தான் மகாபாஷ்யம்னு பேர். மகாபாஷ்யம் வா பாடனீயம், மகாராஜ்யம் வா சாசனீயம்னார். பெரிய ராஜ்யத்தை ஆட்சி செய்ய வேண்டும் அல்லது மகாபாஷ்யத்தை சொல்லித்தர வேண்டும்னார். படிக்கிறது இல்லை, பாடனீயம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது மகாபாஷ்யம்ன்ற கிரந்தம். பதஞ்சலி மகரிஷியால், பாணினி மகரிஷியால் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய வியாக்கரண சூத்திரத்திற்கான பெரிய உரை. அதை அவர் படிக்கிறார். அந்த படித்ததனுடைய தாக்கம் இந்த சிவஞான போதத்திற்கும் இதே போல் ஒரு பெரிய உரையை எழுத வேண்டும் அப்படின்ற காரணத்தினால அந்த பாஷ்யத்துக்கு என்ன லட்சணமோ ஸ்வபதானிச்ச வர்ணியந்தேன்னு வருது இல்லையா, தானும் ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கும் வியாக்கியானம் பண்ணணும். அப்படி அந்த பாஷ்யத்தினுடைய லட்சணம் பொருந்தும்படி ஒரு பெரிய உரையை எழுதுகிறார். அந்த புஸ்தகத்திற்கு தான் மாபாடியம், மகாபாஷ்யம்ன்றது மாபாடியம். அந்த சிவஞான போதம் முதல் சூத்திரத்தினுடைய மாபாடியத்தை பற்றிய விளக்கங்களை நாம் நேரத்திற்கு தகுந்தாற்போல் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சொற்பொழிவானது, உபன்யாசமானது ஒரு அறக்கட்டளையின் கீழே குளித்தலை அரங்கசாமி ஐயர் மெய்கண்ட சைவ சித்தாந்தம் என்டோமண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறக்கட்டளையின் கீழே நடத்தப்படக்கூடிய ஒரு சொற்பொழிவு. அந்த குளித்தலை அரங்கசாமி ஐயர் அப்படின்ற ஒரு பெரியவரும் அவருடைய கொள்ளுப்பேரன் வகையை சார்ந்தவர்கள் பிரசாத் சேதுராமன் மற்றும் அவருடைய சகோதரி, இவர்கள் இருவரும் சென்ற வருடம்
நமது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரி வாயிலாக நடைபெறக்கூடிய இது போன்ற மாலை நேரங்களில் நடைபெறக்கூடிய உபன்யாசத்தை கேட்டு அவர்கள் சைவத்தை பரப்ப வேண்டும், தமிழ் விஷயங்களையும் பரப்ப வேண்டும். முக்கியமாக அந்த அரங்கசாமி ஐயர் அவர் இயற்றிய நூல்களை பற்றிய விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இரு அறக்கட்டளைகளை அமைத்தார். ஒரு அறக்கட்டளை குளித்தலை அரங்கசாமி ஐயர் மெமோரியல் என்டோமெண்ட் என்று, அதாவது அவரால் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய நூல்களை பற்றி நாம் விளக்கம் பரப்புரை செய்ய வேண்டும் என்பது. அடுத்தது மெய்கண்ட சாஸ்திரங்கள், அதை பற்றியான தமிழில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, நமது கல்லூரி சம்ஸ்கிருத கல்லூரி, வெறும் சாமானிய சம்ஸ்கிருதம் இல்லை, சாஸ்திரங்களை போதிக்கக்கூடிய கல்லூரி. அப்போ சம்ஸ்கிருத மொழியை காட்டிலையும் சாஸ்திரங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் தரக்கூடிய கல்லூரி. அப்படி இருந்தாலும் கூட தமிழ் மொழி தொடர்பான விஷயங்களையும் பரப்பப்பட வேண்டும்ன்ற ஒரு அவாவானது நமது கல்லூரியை சார்ந்த ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அந்த அறக்கட்டளையை சார்ந்த பலருக்கும் உண்டு. முக்கியமாக அதில் ஒரு ட்ரஸ்டி ஜஸ்டிஸ் பிரபா ஸ்ரீதேவன் என்பவர். அவர் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு தர்மபுரம் ஆதீனம், இப்பொழுது நட்சத்திர குருமணி, அவர் இளைய சன்னிதானமாக இருந்தபோது இங்கே வந்தார். அப்பொழுது அவர்கள் குறிப்பிட்டார்கள், நமது கல்லூரியில் தமிழ் தொடர்பான விஷயங்களையும் நாம் ஏற்படுத்த வேண்டும், உபன்யாசங்கள் எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை மெய்ப்படுத்தும் வகையில் இந்த உபன்யாசமானது தமிழ் நூல்களாகிய நூலை ஒட்டி இந்த உபன்யாசம் நடைபெறுகிறது. அதேபோல் நமது டிஜிட்டல் கேம்பஸ் வாயிலாக தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஆனது செய்யப்பட்டு இருக்கிறது. அதை நாம் அனைவரும் பார்க்க முடியும். அதில் இந்த வருடத்தில் சைவாகம விபாகமானது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. சைவாகம சிரோமணி, சைவாகம விபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டம் சிலபஸ், அதில் பார்க்கும் பொழுது சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய சிவாகிர யோகிகள் எழுதியிருக்கக்கூடிய பாஷ்யமானது சிலபஸில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை வருங்காலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழில் இருக்கக்கூடிய சிவஞான மாபாடியம் எவ்வாறு இருக்கிறது, சிவாகிர யோகிகள் இயற்றிருக்கக்கூடிய பாஷ்யம், அது லகு டீகா எல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறது. சதாசிவ சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்டிருக்கூடிய சிவஞான போதத்தினுடைய உரை இவையெல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதை பிற்காலத்தில் ஒப்பாய்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்ற ரீதியில் இந்த உபன்யாசமானது நமது குளித்தலை அரங்கசாமியர் மெய்கண்ட சைவ சித்தாந்த என்டோமெண்ட் அதன் கீழே நடைபெறுகிறது. இதை அந்த அரங்கசாமி ஐயர் அவருடைய காலத்தில் சிறந்த வித்வானாக, அவர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், சம்ஸ்கிருதம் போன்ற எல்லா மொழிகளிலேயும் வல்லமை படைத்தவராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு வைஷ்ணவ பெரியவனுடைய பரம்பரையை சார்ந்தவர். ராமானுஜ நூற்றாண்டாதி எழுதிய ஒரு பெரியவனுடைய பரம்பரையை சார்ந்தவர் நமது இவர் இந்த குளித்தலை அரங்கசாமி ஐயர். இருந்தாலும் விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் போன்ற சாஸ்திரங்களில் வல்லமை படைத்து பின்பு கல்லூரியில் படிக்கும் பொழுது நாத்திகம், கிறிஸ்தவம் போன்ற மதங்களிலேயும் வல்லமை கொண்டு அதன் பின்பு அவர் நமது ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர நாயகரை சந்தித்து அவர் மூலமாக சைவ சித்தாந்தம் அவருக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. அதன் பின்பு சைவ சித்தாந்தத்தில் குளித்தலை அரங்கசாமி ஐயர் நிறைய நூல்களை எழுதுகிறார். முக்கியமாக சிவாகம பிராமாண்யம், வைதிக சைவ சித்தாந்தம், மலத்ரயம், இது போன்ற நிறைய புஸ்தகங்களை எல்லாம் ஏற்றி இருக்கிறார். பல கட்டுரைகளை எல்லாம் ஏற்றி இருக்கிறார். அதுபோல் பல உபன்யாசங்கள் செய்திருக்கிறார். பிரயாகராஜ், காஷி அது பர்யந்தம் சென்று உபன்யாசம் செய்து அவர் நல்ல பட்டங்களை எல்லாம் நல்ல பெயர்களை எல்லாம் பெற்றிருக்கிறார். அவரது நினைவாக அவரது கொள்ளுப்பேரன் கொள்ளுப்பேத்தி அவர்கள் வாயிலாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரு அறக்கட்டளையில் ஒரு அறக்கட்டளை மூலம் இன்றைய தினம் இந்த சிவஞான போத மாபாடியம் சிவஞான முனிவர்கள் இயற்றக்கூடிய முதல் சூத்திரத்தை பற்றியான உபன்யாசம் நடைபெறுகிறது. முதல் உபன்யாசம், இந்த உபன்யாசம் பார்த்திங்கன்னா அதே குளித்தலையை சார்ந்த, அதற்கு சமீபத்தில் சீக்கம்பட்டி என்ற ஒரு ஊர், அந்த ஊரை சார்ந்திருக்கக்கூடிய நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பழுத்த சைவர், அவர் குளித்தலை ராமலிங்க ஐயா என்று அவர்களுக்கு பெயர். அவர் பாரம்பரிய ரீதியில், அதாவது நாம் இன்றைக்கி எல்லாம் பார்க்குறோம் சைவ சித்தாந்தம் பலர் பேசுகிறா, ஆனால் அது ஒரு சிலபஸ் எப்படியோ அதை படிச்சுட்டு அவர்களுக்கு சைவ
அந்த இலக்கணம்லாம் அவங்க பார்க்கறதே இல்லை. ஒரு சைவன் எப்படி இருக்கணும், நெத்தியில விபூதி இட்டுக்கிறதே கிடையாது, சாதனம்னு சொல்லக்கூடிய ருத்ராட்சம் தரிக்கிறதே கிடையாது. பேர் தான் வந்து சைவ சித்தாந்திகள் தமிழ்னு பேரே தவிர அது ஏதோ அது ஒரு அந்த படிச்சுட்டு என்னமோ சொல்ற மாதிரி இருக்கும், ஒரு தொடர்பையே ஒரு ஸ்ரத்தையே இருக்காது. ஆனால் நமது சீக்கம்பட்டியார், இவருக்கு சீக்கம்பட்டியார்னே ராமலிங்க ஐயாவுக்கு பேர். அவர் வந்து மரபு முறைப்படி பயின்றவர். அது நிர்வாண தீட்சை, சைவத்தில் சொல்லக்கூடிய சமய விசேஷ நிர்வாண தீட்சை பர்யந்தம் தீட்சை பெற்று அவரை பார்த்து நாம் கற்றுக்கணும். அவர் பாருங்க வந்தார், அந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவருடைய அனுஷ்டான பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்திருக்கார். நம்ம கூட அவ்வளோ பாத்திரம் கொண்டு வர மாட்டோம், ஒரு சின்ன பஞ்ச பாத்திரம் குட்டியாக கொண்டு வந்துட்டு விபூதிட்டுன்னு முடிச்சுட்டுருவோம். அவர் அவ்வளோ சாதனங்கள், ஒரு பெரிய தட்டு பஞ்சபாத்திரம், அதில் அத்தனை கிண்ணங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கார். அவர் எப்போ வந்தார் அப்படின்னா ஒரு 5:30 மணிக்கு வந்தார். 5:30 மணிக்கு வந்தார். இந்த ஒரு 20 நிமிஷம் அனுஷ்டானம் முடித்தார். நிர்வாண தீட்சை அது பர்யந்தம் ஆகியிருக்கிறது. அதுவும் சொல்லும்பொழுது என்ன கேள்விப்பட்டேன்னா, சிவபூஜை அக்னிகாரியத்தோடு கூடிய சிவபூஜையை செய்யக்கூடியவர். அப்படி வந்து இது இன்றைய தினத்தில் இது போன்ற ஒரு ஸ்ரத்தை ஏற்படாது. நமக்கு ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, அறிவு வந்தால் ஆச்சாரம் போயிடுறது, ஆச்சாரம் இருந்தால் அறிவு வரமாட்டேன்றது, அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆனால் அறிவு, சித்தாந்த ஞானம், ஆச்சாரம் இவற்றையெல்லாம் யாரிடத்தில், அவரது பெரியவர்களிடத்திலும் கற்றுக்கொண்ட விஷயம். ஒரு பாரம்பரியத்தை சார்ந்தவர், சிறந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர். அவரது குரு யார் அப்படின்னு கேட்டோன்னா தத்புருஷ தேசிகர்னு நமக்கு தேவக்கோட்டையில் இருந்தார் ஒரு பெரியவர். அவரிடத்தில், அவருக்கு பாலகவி அப்படின்னு பேர், அவரிடத்தில் தீட்சை பெற்றவர் இவர். தத்புருஷ தேசிகர் யார் அப்படின்னா அவர் நமக்கு ரொம்ப சைவ சித்தாந்த சாரபமாக திகழ்ந்த பழனி ஈசான சிவாச்சாரியாரிடத்தில் தீட்சை பெற்றவர் தத்புருஷ தேசிகர். இவர்கள்லாம் வெறும் சித்தாந்தம் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமுறைகளையும் தோய்ந்த, சாத்திரம் தோத்திரம்னு சொல்லுவோம் நாம், அந்த இரண்டிலேயும் தோய்ந்த ஒரு அறிவு, ஆச்சாரம், அனுஷ்டானம், சைவத்தை அந்த சிவாகமத்தில், அந்த பாரம்பரியமான சிவாகமத்தில் பற்று, இப்படிப்பட்ட ஒரு பெருமை படைத்தவர் நமது சீக்கம்பட்டியார் அவர்கள். அவரை பார்க்கும்பொழுது அவர் ஜோதிடத்தில் பெரும், அவர் வந்து பெரிய ஜோதிடர்னு ஒரு பட்டம் உண்டு போல இருக்கு அவருக்கு, அவர் ஊரில். அப்படி வந்து ஜோசியத்திலும் நல்ல புலமை பெற்றவர். நாம் இந்த பொது வழியில் பார்க்கும்பொழுது ஏதாவது தவறான சைவ கோவில்கள் தொடர்பான, சைவாகமம் தொடர்பான தவறான ஒரு கருத்துக்கள் வந்ததுன்னா நம்ம பார்க்குறோம், நிறைய பெரியவர்கள்லாம் கண்டுக்காமல் போயிடுவா, நிறைய சிக்கல்ன்றதுனால. ஆனால் இவர் அப்படி இல்லையா, இந்த வயதிலேயும் கூட சரியான ஒரு அந்த பேட்டி கொடுப்பதில் அவர் வந்து நிறைய பேட்டி கொடுத்துருக்கார். அப்படி ஒரு தைரியம் படைத்தவர். நாங்கள் கேட்டுக்கொண்ட உடனேவே வெகு தொலையில் இருந்து, எங்கே கார்த்தால ஒரு 10 மணிக்கு புறப்பட்டார் அவர். 7 மணி நேரம் 8 மணி நேரம் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணியிருக்கார். இந்த வயசில் நம்ம சின்னவாலாம் அதை தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் ரெஸ்ட்டே எடுக்கலை. அவருக்கு வந்து ரூம் கொடுக்கணும், அதெல்லாம் போனால் கை கால் 4 மணி நேரம் அனுஷ்டானம் பண்ணார். வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே உட்காந்துட்டார். அப்படி வந்து ஒரு ஆர்வம், விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும், ஏதோ ஒரு கடமைக்கு சொன்னோம் அப்படின்ற இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஆர்வம். அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் உடனே கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டார். அப்படி வந்து அந்த கடமை ஈடுபாடு இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனிதர். அவருக்கு மனமார்ந்த நமஸ்காரங்களோடு கூட, நன்றியோடு கூட அவரை வருக வருக என எங்களது கல்லூரி சார்பாக அவருக்கு வரவேற்பினை தெரிவித்து கொண்டு, அடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய பல பெரியவர்கள், கல்லூரியை சார்ந்த மாணவர்கள், பொது வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல நபர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வரவேற்பினை தெரிவித்து கொண்டு, நாம் அவரிடத்திலிருந்து, நம்முடைய பாஷை வேறு மாதிரி இருக்கும், சம்ஸ்கிருத காலேஜ்னா நம்முடைய உச்சாரணம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம சாஸ்திரங்கள் வேறு மாதிரி நாம் படிச்சிருப்போம். ஆனால் இதே தான் நான் இப்போ சொன்னேன். ஏன் மாதவ சிவஞான சுவாமிகளை பற்றி நான் சொன்னேன்னா, அவர் பெரிய சாஸ்திரம் வாசித்தவர், பெரிய சாஸ்திரஜர். சம்ஸ்கிருதம் அவர்கிட்ட உருவான மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள். அவர்கள்லாம் நிறைய புராணங்கள், ஸ்தல புராணங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கார் தமிழில். அப்படிப்பட்ட பெருமை தமிழ் சம்ஸ்கிருதம் இரண்டிலையும் புலமையை படைத்தவர். அந்த மாபாடியம் எவ்வாறு இருக்கிறது, அந்த சூத்திரம், சிவஞான போத சூத்திரம் எவ்வாறு இருக்கிறது, இந்த பாஷ்யம் எவ்வாறு இருக்கிறது, இவற்றையெல்லாம் அவர் வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம். எனவே மறுபடியும் அவருக்கு மனமார்ந்த வரவேற்பினை தெரிவித்து கொண்டு, ஒரு சிறிய மரியாதையோடு கூட அவரை இந்த மரியாதை செய்து அதன் பின்பு இவற்றை ஆரம்பிக்கும்படி அவரை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்காரம்.
ஊது. சிவ 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 தண்ணீர் சிவா பொன்னம்பலம். இந்த புத்தகங்கள்லாம் எங்கள் சாமி வீட்டில் கொடுத்துடணும். குடு 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 மலம் கொடு சிதம்பரேசா சிதம்பரேசா இந்த இதெல்லாம் அப்படியே அப்படியே கொடுத்துக்கிட்டுவா. இந்த வந்து கட்சி பாரு, இது 2 புக்கையும் சாமிக்கு கொடுக்கணும். இதெல்லாம் அடியேன் எழுதுனது. இந்த கட்சியப்ப சிவாச்சாரிய சாமி படிச்சுட்டு அப்புறம் எனக்கு ஒரு அணுக்கிற கவசம் நான் சொல்லணும். இது எல்லாமே அப்படி வரிசையாக கொடுத்துரு வாங்கி வச்சுங்க. அப்புறம் படியுங்க. சிவ 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 அப்படியே வரிசையாக கொடுத்துக்கிட்டுவா. ஞானதானம் சிதம்பரேசா சிதம்பரேசா சிதம்பரேசா. என்னடா அது? எல்லாமே கொடுத்துருவார். சிவ சிவா. கல்லால் நிழன்மலை வில்லாரருளிய கல்லால் நிழன்மலை வில்லாரருளிய பொல்லாரணை மலரு நல்லார் புனைவரே. காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை கனகமா மணிமன்றில் நடனஞ்செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல். காசினியில் இவரை போல் யாரும் இல்லை, வீட்டினார் வினையோடு மலங்களெல்லாம் விமலனார் செய்கின்ற நடனங்கண்டு கூட்டினார். குஞ்சித பதத்திலன்பு குலவியவர் பதந்துழுது கூடுவோமே. ஆலவனத்தமல நடங்கண்டு வந்த காரைக்காலம்மதன்னை பாலருந்தி உமை முலையிர் பதிகவிதம் பல பகர்ந்த பாலன்றன்னை சூலையினை சிவன் அருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன்றன்னை மாலை மணிவாசகனை மற்ற எடியறையும் அடி வணங்குவோமே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரந்துழுக சிவஞானம் பரந்துழுக பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரந்துழுக சிவகந்தம் பரந்து நாரம் கண்ட விருதய கமல முகங்களெல்லாம் கண்திறப்ப காசினி மேற் வந்தவருட்கதிரோன்
விண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணெய் மேவும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். தீக்கை தந்து சிவநெறி காட்டி அக்கையின் பயன் சிவபூசை என்று நோக்கி வைத்து நூலுரை செய்து பின் ஆக்கும் தற்பொருட தேசிகர் போற்றுவார். திருச்சிற்றம்பலம். எனையார் திருவடி எந்தலைமேல் வைத்தலுமே துணையான சூற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புணற்றில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ வணங்கத்தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமு வைத்தெம்பெருமான் அனங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ குணங்கூறப்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. ஓ திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதை சிற்றபேசா பதஞ்சலி வியாக்கிரபாதால் திருவடி வாழ்க. சைவ சமய சந்தான ஆச்சாரியர்கள் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இந்த நல்ல நாளிலே குருவாரத்தில் இந்த சமஸ்கிருத கல்லூரியிலே 2 வயசிலேயே ஞானம் பெற்று ஆகமத்திலே ஞானபாதத்தை பாடிய பிள்ளை மெய்கண்டார். 2 வயசில் தேவாரம் பாடிய ஞானசம்பந்தருக்கு 3 வயசிலே ஞானம். அந்த தேவாரத்தின் மூலமாக பிறந்த பிள்ளைக்கு 2 வயசில் ஞானம். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையனோடு உள்ளனனே வாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோடு உமைபங்கன் வெண்காட்டு முக்குளநீர் தோய்வனையார் வரம்பை தோயாவாந்தீவனையே என்ற தேவாரத்தை வைத்து திருவெண்காட்டிலிருந்து தவம் பண்ணி பெற்ற பிள்ளை இந்த மெய்கண்டார். அவ அப்பா அச்சுத கலப்பாளர். அந்த தேவாரத்தை எடுத்து கொடுத்தவர் அருணந்தி சிவாச்சாரி சுவாமிகள். திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரிகள் சகலாகம பண்டிதர் குருக்கள். அந்த தேவாரத்தின் மூலமாக பிறந்த பிள்ளை இந்த பிள்ளை. எந்த பிள்ளை? மெய்கண்டார். அதுக்கு 2 வயசுல ஞானம் வந்துருச்சு. அதுக்கு சீடர்கள் பல பேர். அந்த 2 வயசு பிள்ளைக்கு சீடர்கள் போல. கைலாயத்திலிருந்து பரஞ்சோதி முனிவர் வந்தார். அவர் திருவண்ணநல்லூர்கிட்ட வந்தவுடனே அவருடைய விமானம் திருவண்ணநல்லூர்ல இறங்கிருச்சு. இது ஏன் இந்த விமானம் இங்கே இறங்குது என்று எண்ணி பார்த்தாரு. அந்த பிள்ளை பக்கத்தில் இருந்தது. அந்த பிள்ளைக்கு உபதேசம் பண்ணி வச்சார். அகச்சந்தானம். திருநந்தி தேவர், ஜனத்குமாரர், சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவர் 4 பேரும் அகச்சந்தானம். மெய்கண்டார், அருணந்தி சிவம், மரஞான சிவம், உமாவி சிவம், புறச்சந்தானம். சந்தானம் சந்தானம் சந்தானம்னா புரியுதா? புத்திரர் புத்திரர் புத்திரர். ஞான தந்தை, ஞான புத்திரர். மெய்கண்டாரிடத்தில் உபதேசம் பெற்றவர் அருணந்தி சிவம். அருணந்தி சிவத்தில் உபதேசம் பெற்றவர் மரஞான சிவம். மரஞான சிவத்தில் உபதேசம் பெற்றவர் உமாபதி சிவம். அந்த பிள்ளை பிறக்க வழி சொன்னவர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். 75 வயசு. திருத்துறையூர். அது பிறந்து 2 வயசுல ஞானத்தை பெற்றது. அந்த பரஞ்சோதி முனிவர் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணி வச்சார். திருவண்ணநல்லூர்ல பொல்லா பிள்ளையார்கிட்டயே பாடம் கேட்டார் மெய்கண்டார்.
அவருக்கு பரஞ்சோதி முனிவர் வந்து உபதேசம் பண்ணி வச்சார். அந்த உபதேசம் சிவஞான போதமாக வந்தது. உபதேசம் சிவஞான போதமாக, உபதேசம் திருவாசகமாக வந்தது, உபதேசம் சிவஞான போதமாகும். உபதேசம்தான் மிக உயர்ந்தது. ஞாபகம் உங்களுக்கு தெரியாததல்ல. உபதேசம் உபதேசம். அதனாலே சாத்திரங்கள் தோன்றியது. இந்த சிவஞான போதத்துக்கு முந்தையே 2 சாத்திரங்கள், திருக்கடிட்டுப்படிய திருவுந்தியார், திருக்கடிட்டுப்படியார், சாத்திரங்கள் 14. இந்த உலகத்துக்கு சிவபெருமான் செய்த ஒரு சலுகை வேற எந்த நாட்டுக்கும் செய்யல. தமிழ்நாட்டுக்கு செய்த மாதிரி வேற எந்த நாட்டுக்கும், எல்லா நாடும் அவனுடையது, எந்நாட்டவருக்கும் இறைவன். ஆனால் தென்னாட்டுக்கு சிவனாக இருக்கிறான், எந்நாட்டவருக்கும் இறைவன் புது பெயர். தென்னாட்டுக்கு என்னமா இருக்கான், சிறப்பு பெயர், தென்னாடுடைய சிவனை போற்றி. அதனால இந்த நாட்டில் ஞானிகளையும் ஞான சாஸ்திரங்களையும் நிறைய கொடுத்துருக்குறோம். பெரிய உபகாரம். உபகாரம் சிவபெருமான் செய்த உபகாரம் அனாதிகாலத்திலே ஆணவ மலத்திலே சரீரமின்றி கிடந்த ஆன்மாவுக்கு தனு கரண புவன போகங்களையெல்லாம் தந்தான். புது உபகாரம் அது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான், தனு கரண புவன போகங்கள். ஆனால் அவனை அடைவதற்கான வழியை காட்டுகின்ற வேதாகமங்களை தந்ததுதான் பேருபகாரம். வேதாகமங்களை தந்ததுதான் பேருபகாரம். வேதாகமங்களாகிய நூல் வரவில்லையானால் ஒரு நூலும் வராது, ஒரு நூலும் இல்லை. வேதாகமங்கள் அவன் திருமுகத்திலிருந்து வந்தது. வேதாகமங்கள் 4 திருமுகத்திலிருந்து, தத்புருஷா கோரம் வாமதேவன் சத்யோசாதம் ஆகிய 4 திருமுகத்திலிருந்து இருக்கு யஜுர் ஜாமம் அதர்வணம் ஆகிய 4 வேதங்களை அருளி செய்தார். ஈசான முகத்தாலே 28 ஆகமங்களை அருளி செய்தார். அந்த 28 ஆகமங்களில் தான் சிவ பூசையை சொல்லப்படுகிறோம். பூசைக்கு நூல் எதுவென்று கேட்டால் ஆகமம். சிவபூசைக்கு நூல் எதுவென்று கேட்டால் ஆகமம். அதான் எண்ணில் ஆகம எம்பி இறைவர்தாம் விரும்பு உண்மையாவது பூஷணை என உரைத்தருள அன்னலார் தம்மை அரிச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்தே அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற அடுத்த தென்கொள் நின் பால் என வெனவ இங்கு நாதனி மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அரிச்சனை புரிய புங்குகின்றதென்ற ஆசை என்றறிஞ்சி போகமார்த்த உன் முறையினால் போற்ற என்பது பெரிய புராணம். பூசைக்காக ஆகமத்தை அருளி செய்தான் ஈசான முகத்தால். சிவபெருமானை தொடுவதற்கு ஆன்மாக்களுக்கு தகுதி கிடையாது. ஆன்மாக்களுக்கு மும்மலங்களிலே அழுந்து கிடக்கின்ற ஆன்மாக்கள் மலமில்லாத சுத்தப்பொருளாய் இருக்கிற சிவத்தை தொடுவதற்கு தகுதி கிடையாது. விளங்குதா? தொடுவதற்கு தகுதி இல்லைன்னா பூஜை பண்ண முடியாது. தொடுவதற்கு தகுதி இல்லையானால் அவனை தொட்டு அபிஷேகம் பண்ணா அலங்காரம் பண்ணா அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஆன்மாக்களுக்கு தகுதி கிடையாது. சரி, தகுதி கிடையாது என்று சொல்லி பூஜை இல்லாமல் நிறுத்திட்டா உலகம் வாழாது. இந்த உலகம் வாழ்வதெல்லாம் 224 புவனங்கள் வாழ்வதெல்லாம் 224 புவனங்கள் வாழ்வதெல்லாம் சிவபூசையினாலே. சிவபூசையினாலே எல்லா உலகமும் வாழ்கிறது, எல்லா நாடும். சிவபூசை எந்த நாட்டிலே விளங்கி இருக்கிறது? சிவபூசைன்னு சொல்றது எந்த நாட்டில் அதிகமாக விளங்கி இருக்கிறது? தமிழ்நாட்டிலேன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பூசை இல்லையானால் உலகம் வாழாது. அடிப்படை உண்மை வச்சு இந்த உலகம் என்கின்ற பயிர் வாழ சிவபூசை என்கின்ற மழை பொழிய வேணும். உலகம் என்ற பயிர் வாழ சிவபூசை என்கின்ற மழை பொழிய வேணும். அந்த பூசை பரார்த்தம் ஆன்மார்த்தம் என்று 2 வகையாக இருக்கிறது. பரார்த்த பூசை ஆன்மார்த்த பூசைன்னு 2 வகையாக இருக்கிறது. அந்த பரார்த்த பூசையை செய்வதற்கு உயிர்களுக்கு தகுதி கிடையாது. சிவத்தை தொட்டு நல்ல புரியுதா? சிவம் எப்படிப்பட்டது? 36 கடந்தது. தத்துவங்கள் 36 கடந்திருப்பது சிவம்.
ஆன்மாக்கள் 25 ஆன்ம தத்துவத்துக்குள்ளே அழிந்தி கிடப்பது அசுத்த தத்துவத்தில். அவன் சுத்தத்தில் சுத்தம் 36 கடந்து 6 நீத்து அதன் மேல் நிலையை பேர அடியன் பெருமாள் உலகோ என்பது கந்தர் அனுபூதி. ஒரு திருப்புகள்ல சொல்றாரு, தேவன் ஒரு திருப்புகள்னு வேறு. அந்த திருப்புகள்ல 6 மாறும் மஞ்சு மஞ்சு 6 மாறும் மஞ்சு மஞ்சு 6 மாறும் மஞ்சு மஞ்சு 6 6 மாய சஞ்சலங்கள் 96 வந்துருச்சு. இதில் 96 வந்துருச்சு. 6 மாறும் மஞ்சு மஞ்சு 6 மாறும் மஞ்சு மஞ்சு 6 மாறும் மஞ்சு மஞ்சு 6 6 மாய சஞ்சலங்கள் வேறதா விளங்குகின்ற ஆரண் ஆகமம் கடந்த கலையான நீர் ஏறுவூர் அரும்பெரும் சுவாமியா இருந்த நன்றி ஏது வேறு எம்பலன்றி ஒருதானா யாவுமாய் மனங்கடந்த மோன வீடு அடைந்தொருங்கி யான் அவ அடந்த என்று பெறுவேணும். 96 தத்துவம் 36 தத்துவம் 60 ஆக 96ஐயும் கடந்திருப்பது சிவம். அந்த சிவத்தை தொடுவதற்கு ஆன்மாக்களுக்கு தகுதி இல்லை. தொடவில்லையானால் பூஜை இல்லை, பூஜை இல்லையானால் உலகம் வாழாது. அதற்காக அவனே எல்லை இல்லாத கருணையனாலே தன்னுடைய திருமுகம் பஞ்சபக்தரத்திலிருந்து 5 திருமுகங்களிலிருந்து அகத்தியர், காசிவர், பரத்வாஜர், கௌஷிகர், கௌதமர் என்கின்ற பஞ்ச ரிஷிகளை 5 முகத்திலிருந்து அவனே உண்டு பண்ணினான். அவர்களுக்கு அந்த திருமுகத்தாலேயே தீட்சை பண்ணி வச்சு அவர்களை தன்னை தொட்டு பூஜை பண்ண முடிய வச்சான். அவங்க தான் 30 திருமேனி தீண்டுவார்கள். அப்படி இல்லையானால் அவனே திருமுகத்திலிருந்து ஆகமத்தை தந்து அவன் திருமுகத்திலிருந்தே வேதியர்களை தந்து அவர்களை பூஜை பண்ண வச்சிருக்கான். சிவன் முகத்திலே செனித்த விப்பிர சைவர் இவரே அர்ச்சனைக்கு என்று எண் என்பது சைவ சமய நெறி. மறைஞான சம்பந்தரியர் சிவன் முகத்திலே செனித்த விப்பிர சைவர் இவரே அர்ச்சனைக்கு என்று எண். தெரிந்துணரின் 30 எல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆனவற்றின் வழிவழிய திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனை சிவ வேதியர்க்கே உரியன அப்பெருந்தகையார் குலப்பெருமை ஆம்போடும் பெற்றியது. வேற யாரும் அந்த சிவத்தை தொட முடியாது. அதுவும் நான் உள்ளதை சொல்லிடுறேன், வைதிகர் பெரியனும் வேத பிராமணர்களுக்கு வைதிகள்னு வேறு. இங்கே எல்லாம் வேத பிராமணர்கள் தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆகம பிராமணர் இருக்கிறியா? ஆமாம், வேதாகமம் 2 நமக்கு கிடைச்ச பெரிய பெரிய செல்வம், பெரிய செல்வம். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருகுண்டு காரணன் அருளானாயில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள நரசுர நாகருக்கெல்லாம் சீரணி குருசந்தான செந்தியும் செந்திடாவே. வேத நூல் சைவ நூல் என்று 2 நூல்கள், வேறுரைக்கு நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். ஆதி நூல் அனாதி அமலந்தரு நூல் 2, ஆரண நூல் பொது சைவ அருஞ்சிறப்பு நூலான் சிவஞான சித்தியார். ஆனால் அந்த 2 வயசு பிள்ளைகிட்ட போய் இந்த பிள்ளை பிறக்க வழி சொன்னார் குருக்கள். அவர் போய் ஆகையால் உபதேசம் பெற்றார். அவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சீடர்களுக்கு இவர் போனார். இன்னமும் நம்ம சொல்லி பிறந்த பிள்ளை சீடனுடைய பிள்ளை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்குதான் குரு சீடர்களை வச்சு அப்படின்னு நினச்சி போய் பார்க்கலாம்னு போனார். போய் நின்னா அது அந்த நேரத்துக்கு பற்றி பசுபாசத்தில் பாசத்தினுடைய உபதேசத்தை பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆணவ மதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்துச்சு அந்த பிள்ளை. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அலட்சியமாக இருந்துச்சு, அதிசயமாக இருந்துச்சு. அலட்சியமாக இருந்தது, அதிசயமாக இருந்துச்சு. நம்ம சொல்லி பிறந்த போய நம்ம சீடனுடைய பிள்ளை 2 வயசு பிள்ளை இப்படி பேசுகிறானேன்னு ஒரு அதிசயமாக இருந்துச்சு. இன்னும் 2 வயசு போய் இவன் என்ன பேசிடுவான்னு அலட்சியம் இருந்தது. அதனால் என்ன பண்ணார், ஆணவமலை என்கிறீர்களே, அந்த ஆணவமலை எப்படி இருக்கும்னாரு. யார் கேட்டது? அருணஞ்சி வாச்சரம். அது இப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்கும்னாரு. அது இப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்கும்னாரு. அப்படியே கீழே விழுந்துட்டார். நின்றுக்கிட்டு இல்லை, விழுந்துட்டார். அப்புறம் அவரிடத்தில் உபதேசத்தை பெற்றார். அதுதான் உபதேசமே. இப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்கோம்னாரு சொன்னார். அதுதான் உபதேசமே. சிவஞான போதத்தை வச்சு சித்தியார் எழுதினார். நல்ல விளங்குற. அதனாலே இப்படி வேதாகமங்களை அருளி செய்து அந்த ஆகமத்தின்படி பூஜை செய்ய சிவ வேதியர்களையும் தந்து அந்த சுவாமி திருவுருவங்களை செய்ய திருவுருவம் இருந்தால் தானே பூஜை பண்ண முடியும். அந்த திருவுருவங்களை செய்த 5 விஸ்வகர்மாக்களை உண்டு பண்ணி 5 வேதியர்களை உண்டு பண்ணி அதே போல மனு மயா தோஷ்டா சில்பி விஸ்வகர்மா என்று 5 விஸ்வகர்மாக்களை உண்டு பண்ணி அவர்கள் மூலமாக சிலாவிலையும் உலோகங்களிலையும் விக்கிரகங்களையெல்லாம் உண்டு பண்ண செய்து அந்த விக்கிரகங்களை பூஜை பண்ணுறதுக்கு அந்த வேதியர்களை தந்தார். மாதொரு வாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தூ.
இவர் பண்ணி கொடுக்கிறவர் ஆச்சாரியர் விஸ்வகர்மா, அவர் தொட்டு பூஜை பண்ணவர் சிவாச்சாரியர். இதில் விளங்க, இந்த அடிப்படையை யாரும் சொல்றதில்லை, உலகத்தில் யாருக்கும் தெரியாது. சிவபூஷையினால் தான் உலகம் வாழ்கிறது, சிவபூஷை இல்லையானாலும் உலகம் வாழாது. விளங்குத? அது வாயு சங்கையிலே உபமன்யு பகவான், உபமன்யு பகவான் உங்களுக்கு தெரியும், வியாக்கரபாதருடைய பிள்ளை. அவருக்கு தான் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுகிற பார்க்கடல் என்றவர். அவர் கண்ணனுக்கு தீட்சை பண்ணி வச்சு, துவாரகாபுரி கண்ணனுக்கு தீட்சை பண்ணி வச்சு உபதேசம் பண்ணுறார். தீட்சை மாத்திரம் வாங்கினா ஒன்றும் தெரியாது, அதுக்கு ஒரு பல சித்தாந்த நூல்களை பாடம் கேட்கணும். தீட்சை மாத்திரம் வாங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, ஒன்றும் தெரியாது. அதுக்கு மேலே மந்திரோபதேசம், தீட்சையில் மந்திரோபதேசம், இது தந்திரோபதேசம். தந்திரம் என்றால் ஆகம், ஆகம். ஆகையினாலே அதில் சொல்கிறாரு, கண்ணா வேரிலே தண்ணீர் ஊற்றினால் மரம் முழுவதும் தழைக்கும். சிவபெருமானை பூஜை பண்ணினா உலகம் முழுவதும் தழைக்கும். அதை சொல்றாரு, வேரினில் தென்னீர் வார்த்திட தருவின் கும்புகள் மிகத்தழைப்பது போர் தாரணி கொன்றை அண்ணலை, கொன்றை அண்ணல் சொல்றோம், தாரணி கொன்றை அண்ணலை பூஜை செய்திடில் உலகலாம் தழைக்கும். ஏர்வரவாத லான்மணி வண்ணா இறைவனை பூசி என்றுரைத்தாள், பாரோடு விசும்பும் புகழ்ந்தெடுத்தேத்தி பனி உப மன்னியூ என்பார். கிருஷ்ணனுக்கு தீட்சை பண்ணி வச்சார் உபமன்னி, உமன். ஆனால் சைவர்களுக்கு மற்ற பக்தர்களுக்கு அதிகமாக பதஞ்சலி வியாக்கரபாதர் உபமன்னியை பற்றி தெரியலை. மாதவன் முடி மேலடி வைத்தவன், யாதவன் துவரைக்கிறையாகிய மாதவன் முடி மேலடி வைத்தவன், பெரிய புராணம் திருமலை சருக்கம். விளங்குதா? ஆகையினாலே சிவபூஷையினாலே உலகம் வாழ்கிறதா? சிவபூஷை செய்கின்ற வேதியர்களால் உலகம் வாழ்கிறது. சிவபூஷை செய்கின்ற வேதியர்களால் தான் உலகம். சிவபூஷை இல்லைன்னா உலகம் வாழாது. விளங்குதா? அந்த சிவபூஷையை பண்ணுவதற்கு அதிகாரியை அவனே தந்தான். அவர்கள் பரம்பரையிலே வருகின்ற அகத்தியர், பரத்துவாதர், காசிவர், கௌதமர், கௌசிகர் என்கின்ற அந்த பரம்பரையிலே வருகின்றவர்கள் அவனை பூஜை பண்ணலாம். வேற யாருக்கும் உரிமை கிடையாது, வேற யாருக்கும். அதைத்தான் சைவ சமய நெறியிலே இவரே அர்ச்சனைக்கு என்று அந்த ஏகாரம் போட்டு சொல்லிச்சுவார். எப்படி ஏகாரம்? சிவன் முகத்திலே சினைத்த விப்பிர செய்வர் இவரே அர்ச்சனைக்கு என்று சட்டநூல். அதனாலே வேற யாரும் சாமியை தொட முடியாது. அதனால தான் தீண்டுவார்னு போட்டார். மற்ற பேர் தீண்டப்படாதுன்னு அர்த்தம். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடி. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு வேதாகம நெறி, அந்த வேதாகம நெறியிலே சைவ சித்தாந்தம், வேதத்தினுடைய முடிவு சைவ சித்தாந்தம். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம் என்பது சிவப்பிரகாசம். வேதம் பொதுநூல், ஆகமம் சிறப்பு நூல். வேதம் கூப்பிடுதான் சாமியே, வேதம் கூப்பிடுதான். வேதங்கள் ஐயா ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்று நுண்ணீன். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான்கள். ஆகமமே வடிவம். காமிக முதலாக வாதுளமீராக உள்ள 28 ஆகமும் சௌர்மாடைய திருமேனி. ஆகமத்தினுடைய சிறப்பு சொல்லி முடியாது. நான் இந்த இதில் எழுதியிருக்கிறேன். அந்த சதாபிஷேக விழா மலர்னு இருக்குது பாருங்கோ, இதுலேயும் இருக்குது, திருமுறையிலையும் இருக்குது, ஞானப்பாடல்லையும் இருக்குது. அந்த சதாபிஷேக விழா மலர்னு கொடுத்துருக்கிறேன். அதில் வேதாகமத்தின் சிறப்புன்னு எழுதியிருக்கிறேன். விளங்குதா? அதனாலே வேதாகமங்கள் இல்லையானால் ஒன்றும் இல்லை. மனிதர்களாக கூட வாழ முடியாது. அதனாலே ஆகமத்தில் சொல்லப்பட்டது 4 வகையான மார்க்கங்கள். அது சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானம். ஆதியார் தாளினை அருளோடே வழிபடும் பாத 4 அவர் வரும் பதமு 4 அதனோடே. ஆதியார் தாளினை, கந்தபுராணம். ஆதியார் தாளினை அருளோடே வழிபடும் நீதியாம் நீரினார் நிலைமையாய் நின்றிடும். அந்த இது வருது பாருங்க, அந்த எதுக்கே மோன வருது பாருங்க, கந்தபுராணம். நாரதர் சொல்றாரு பரமனுடைய பிள்ளைகளுக்கு, ஆதியார் தாளினை அருளோடே வழிபடும் நீதியாம் நீரினார் நிலைமையாய் நின்றிடும். அந்த நீ வருது பாருங்க 4 இடத்துல.
நல்லா கவனிங்க, நல்ல இலக்கியத்தை நல்லா நிறைய அனுபவிக்கணும். இந்த பிறவிக்கு நமக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கும் கிடைக்கல. இந்த பிறவிக்கு நமக்கு மாதிரி இந்த வேதாகமத்தில் வருகின்ற நமக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கும் இந்த அருள் செல்வம் கிடைக்கவில்லை. ஆதியான் தாளினை அருளுடைய வழிபடும் நீதியாம் நீர் இந்த சேர்ல ஒருத்த உட்காரியா நீதியாம் நீரினார் நிலைமையாய் நின்றிடும் பாத 4 அவர் வரும் பதமு 4 அதனுடைய ஓதியார் வருவதே உயர்வரும் கரியது. பாத 4 சரியாபாதத்தில் நின்றவர்கள் சாலோகத்தை பெறுவார்கள். கிரியாபாதத்தில் நின்றவர்கள் சாமீபத்தை பெறுவார்கள். யோகபாதத்தில் நின்றவர்கள் சாரூபத்தை பெறுவார்கள். ஞானபாதத்தில் நின்றவர்கள் சாயுச்சியத்தை பெறுவார்கள். சாலோகோ சாமீபோ சாரூபோ சாயுச்சியம் விளங்குதா? அவர்கள்லாம் மீட்டுங்கு வந்து வினைப்பிரவேசார மாட்டார். விளங்குதா? ஆகையினாரே இது உச்சகட்டம், ஆகமத்திலே உச்சகட்டம். ஆகமத்திலே இந்த 3 பாதமும் சரியே கிரிய யோகமாகிய 3 பாதமும் என்ன பயன் தரும் என்றால் சாலோக சாமீவ சாரூப பதமுத்தியை தரும். பதமுத்தியை தரும். அந்த ஞானபாதம் பரமுத்தியை தரும். பதமுத்தியில் இருப்பவர்கள் பிறப்பார்கள் வந்து உலக நன்மைக்காக. பரமுத்தியை பெற்றவர்கள் சிவனோடு கலந்து விடுவார்கள், பிறக்க மாட்டார்கள். கண்முதல் தன் நிறைவதனில் கலந்து காயம் கழிந்தக்கால் எங்குமாய் கருதரன் போல் நிற்பார் என்பது சித்தியார். ஆகையினாலே இப்படி ஆகமத்திலே ஞானபாதத்தில் சொல்லப்படுவது பதி பசுபாசம். ஆகமத்திலே ஞானபாதத்தில் சொல்லப்படுவது பதி பசு பாசம். முப்பொருள். பதி இயல்பு, பசு இயல்பு, பாச இயல்பு. பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம். பதி உண்மை, பசு உண்மை, பாச உண்மை. இந்த முப்பொருளே தெரியாதவன் எப்பொருளும் தெரியாதவனே. அது காசிவர் சொல்றாரு, சூரமன்மனுக்கு சொல்றாரு உபதேசம். கந்த புராணத்தில் காசிவன் உபதேசப்படலாம். சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் 3. சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் 3. மறையலாம் ஒளிய நின்றான வேதாகமங்கள் எல்லாம் அந்த முப்பொருளை பற்றி தான் பெரிதாக சொல்லுகிறது. மறையலாம் ஒளிய நின்றான அது ஆன்ற தொல்பதி ஆறுயிர் தொகை வான்றுகள் தலை என வகுப்பர். என்னவே தலை என பாசம். தலை என்றால் பாசம். பதி பசு பாசம். முப்பொருளை தெரியாதவன் எப்பொருளும் தெரியாதவனே. விளங்குதா? அந்த முப்பொருளை கட்டாயம் தெரிய போகணும். முப்பொருள் தான் உபதேசமே. அது பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசுபாசம் தெரித்தல். சிவபிரகாசம். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசுபாசம் தெரித்தல். பதி பரமே. பதி இலக்கணம். பதி பரமே. அதுதான் நிலவும் உருவின்றி குணங்குறிகள் இன்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர் குணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவமென தெளிந்துடோரே. அதில் புரியுதா? இது பதி இலக்கணம். பதி இலக்கணத்தை ஞானாமிர்தம்னு ஒரு நூல், ஞானாமிர்தம் என்று ஒரு நூல் இந்த ஊருக்காரராக ஏற்றியது. அதில் சொல்கிறாரு பதி இலக்கணம் மாத்திரம் சொல்லிடுறேன். அப்போ பதி பாச இலக்கணம் பசு இலக்கணத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா அப்புறம் சூத்திரத்துக்கு வரணும். இது பேஸ் மட்டும் அடிப்படை. பதி இலக்கணம் படியடி அடங்கா கடிகமல் தாமரை கண்கான் கடவுளோடு அத்துறை அமலனும். இது உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமல் இருக்கும், கேட்டுக்கிட்டு வாங்க. படியடி அடங்கா கடிகமல் தாமரை கண்கான் கடவுளோடு அத்துறை அமலனு என்ன இயல்பினன் இறையனம் முழங்கும் விண்ணோர் அண்ணலை வினவின் மண்முதல் விண்ணோர் அண்ணலை வினவின் மண் முதல் 30 முதலா 32 ஓவா ஒப்பில் தத்துவம் உரிய திப்பியன் ஒளிவர நிறைந்த ஒருவன் பழிதீர் வண்ணம் இல்லி அமலன் கண்முதற் புலனோடு புனரான் இணையிலி யான் என் மதத்தின் வாரா பிறப்பிலி தனக்கன நாமம் இல்லோன் நாதன் அனாமயன் காலகாலன் கணக்கிலி
கடையும் மூலமும் நடுவும் முனிந்தோன் மேலோன் ஆகுல மில்லி அகோவன் அமோகன் அபயன் அபங்கன் அகம்பன் அசஞ்சலன் நித்தன் முத்தன் சுத்தன் சுதந்திரன் பந்தமும் வீடும் பறைந்தோன் சிந்தையோடு இன்பமும் துன்பமும் இகந்தோன் இனியாவதும் புலமின்றி உணர்ந்த புலவன் கலரென தனித்தலன் அழித்தலன் தடிந்தோன் தற்பரன் துரியமும் தொடரா தூயோன் பெருமை அண்டன் அணுத்தான் அணு அண்டத்துடன் நின்று நுணங்கிய தண்டா சீர்த்தி உரைதரு உணரி கரகர எம்பி காட்சி முதலிய அளவையும் அளவா சேர்ப்பட அகன்றனன் சிவன் என சூழ்ச்சியில் நிறந்தோர் துணிந்தரு நடிது. பதி இலக்கணம். பதி இதில் உங்களுக்கு அதிகபட்சம் புரியும். இப்படி பதி, அந்த பதியை அறிவது, பதியை அறிந்து பதியினாலே வருகின்ற இன்பத்தை தெரிந்து பாசத்தை அறிந்து பாசத்தினால வருகின்ற துன்பத்தை அறிந்து அந்த பாசத்தினால வருகின்ற துன்பத்தை நீக்கி பதியை சேருவதற்கு வழியை காட்டுவது சாத்திரம். பதியை சேருவதற்கு பதி சத்து, பாசம் அசத்து, பசு சதசத்து. சத்து சத்தோடு ஊடிய போது சத்தாகவும் அசத்தோடு ஊடிய போது அசத்தாகவும் இருப்பதனாலே ஆன்மாவுக்கு சதசத்துன்னு. பாசம் பதியோடு சேராது, பதி பாசத்தோடு சேராது. இந்த பசு இருக்குதுவார் நடுவில் ரெண்டு பக்கமும் சேரும். அவ்வளோ கெட்டிக்காரத்தனம்னு இருப்பான். பதியோடவும் சேரும், பாசத்தோடவும் சேரும். நல்லா விளங்குதா? அது தில்ல புராணத்தில் பாடி இருக்கிறேன். அடுத்து நின்றான் சுவாமி, பக்கத்தில் தான் இருக்கார். சிவனுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து எது? ஷீங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஷீ. ஷீ சிவன், ஷீ சிவன். இதுலேயே தெரியுதான் நம்முடைய பெருமை. ஷீ நம்மளுது தெரியுதா? நம்ம சிவனுக்கு என்ன வருது? ஷீ. ஷீன்னா என்ன அர்த்தம்? இகழ்ச்சி. ஷீ சுரப்பு, புகழ்ச்சி. சிவம் சிவன், சிவன் சிவன். சிவனுக்கும் ஜீவனுக்கும் பக்கமா தூரமா? பக்கம்தான். அதான் அடுத்து நின்றான். அது அறியா உயிர்கள் அடுத்த பாசத்தோடு அடுத்து நின்றன. அடுத்த பாசத்தோடு அடுத்த அந்நியம். பாசம் அந்நியம், சிவம் சொந்தம். சொந்தமாயிருக்கிற இன்பத்தை தருகின்ற பதியை விட்டு பாசத்தோடு ஊடி துன்பத்தை அடைகிற. இதில் இருக்குது எல்லாம். பதி இருக்குது, பசு இருக்குது, பாசம். தெரியுதா? இந்த பசு எது? அதான் பசு. அதான் ஆள் காட்டி வரணும்னு சொல்லு. ஆள்னா ஆன்மா. எங்கே கூடி இருக்குது? அந்த 3 பேரும் நல்ல மனுஷனோட கூடி இருக்கு. இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கிறான் பதி. அடுத்து நின்றான். அது அறியா உயிர்கள் அடுத்த பாசத்தோடு அடுத்து நின்றான். கெடுத்த மும்மல கேடு நெங்கவே கொடுத்த முனிவரின் பாதம் ஊற்று. அதுதான் கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கறந்த பூர்ணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கு. இந்த முத்திரைக்கு இருக்கிற பெருமை, இதில் இருக்கிற ரகசியம் சொல்லி முடியாது. இப்ப நல்ல விளங்குதா? மும்மலம் வேறுபட்டொழி முய்த்துயிர் அம்மலர் தாழ்நிழல் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியிற் கதுவனல்லிய செம்மலை அலதுடன் சிந்தியாதொரு. திருவானகாபுரம். மும்மலம் வேறுபட்டொழிய முய்த்துயிர் அம்மலர் தாழ்நிழல் அடங்கும் தாடலை தாளிலே தலை தாடலை வழங்குதா? அம்மலர் தாழில் அடங்கு உண்மை கைமலர் காட்சியிற் கதுவனல்லிய செம்மலை அலதுடன் சிந்தியாதோர். திருவானகாபுரம் தட்சணாமூர்த்தி தோட்டம். அதனாலே இப்போ எவ்வளோ நேரம் ஆகிருக்குது? அரை மணி நேரம் ஆயிடுச்சா? சரி. ஆகையினாலே இப்படி பதியை அறிதல், பசுவை அறிதல், பாசத்தை அறிதல். இந்த பதி தெரியாது. கடவுள் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இல்லை. பசு தெரியுமா?
தெரியாது. பசுன்னா உயிர். உயிர் தெரியுமா? உடல் தெரியும், உயிர் தெரியாது. பாசம் தெரியுமா? தெரியாது. 3 பொருளும் தெரியாது. ஆனால் 3 பொருளால் தான் உலகமே இயங்குது. எது தெரியாமல் இருக்குதோ அந்த பொருள் தான் அண்டத்தையும் இயக்குகிறது, பிண்டத்தையும் இயக்குகிறது. பிண்டத்தை இயக்குகிறது உயிர். அந்த உயிருக்குள்ளே இருந்து சிவம் பிண்டத்தை இயக்குது. அதே மாதிரி உலகம் முழுவதும் சிவம் இருந்து அண்டத்தை இயக்குது. அதுக்குத்தான் அவன் உள்ளேயும் ஆடுகிறான், வெளியிலையும் ஆடுகிறான். உள்ளேயும் ஆடுகிறான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் என்னடனாய். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் என்னடனாய். வெளியில ஆடுறான், உலகம் ஆட, உள்ளே ஆடுகிறான், பிண்டம் ஆடு, ஆன்மா ஆடு. 2 பக்கம் ஆடுறாயா? 2 பக்கம் ஆட முடியுமா? நம்ம ஆட முடியுமான்னு. இப்போ நான் இங்கே சென்னையில் இருக்கிறேன், குளித்தல்ல இருக்க முடியுமா? என்னால குளித்தல்ல இருந்தால் சென்னையில் இருக்க முடியுமா? அவன் பாரு, உலகம் முழுவதும் இருக்கிறான், ஆன்மாக்கள் முழுவதும் இருக்கிறான். உரை சேரும் 84,100,000 யோனி வேதம் நிறைசேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில். வரை சேரும் உயில் முழவ மயில்கள் பல நடமாட வண்டு பாட விரை சேர்வுன் இதழிதர மென்காந்தல் கையேற்கும் மிடலையாமே. மேகரா குறிஞ்சி. இப்படி உயிர் தோறும் இருந்து ஆட்டுகிறான். அது அவனன்றி ஒரு அணு அசையாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அது பதஞ்சலி வியாக்கரபாத மகத்துவத்தில் பாடிக்கிறேன். ஒரு 8000 பாடல் பாடியிருக்கிறேன். 8000 பாடல் பாடியிருக்கிறேன். விளங்குதா? சரி. அவனன்றி ஓரளவும் அசையாது என்பவர்கள் அநேகர் உண்டு. புவனங்கள் கண்டதனை உண்மை என தெளிய வைப்பார் புவியிலில்லை. அவன் என்பது இவனாக அம்பலத்தில் ஆடுகின்றான் என்று காட்டும் தவ முனிவர் இருவர் செய்த செயல் உலகில் மிக்கவும் சமர்த்துத்தானே என்பது அந்த பாட்டு. ஆகையினாலே இப்படி பதியை அறிதல், பதி உண்மை. இப்போ பதி உண்மை தெரியுதா? தெரியுது. அதுபோல பசு உண்மை. ஏன்னா இது பசு உள்ளே இல்லையானால் பிண்டம் ஆடாது, உள்ளே உயிர் இல்லையானால் சரீரம் ஆடாது. இது நல்லா தெரியுது. இது நல்லா தெரியுமே எல்லாத்துக்கும். சரி, உள்ளே சீவன் இல்லைன்னா ஆடுமா? ஆடாது. இது அனுமானத்தினால தெரியணும். இது ஆடுறதுனால உள்ளே இருக்கிறான், உள்ளே இருந்து ஆட்டு. அதே போல உலகம் எங்குதல்ல, சூரியன் முதலாக அத்தனை பொருள் வருகுதல்லவா, அது பதி உண்மை, இது பசு உண்மை. ஓ, அப்ப அது உண்டு, இது உண்டு. ஓ, சரி சரி. பதி எப்படிப்பட்டது? பிறப்பும் இறப்பும் இல்லாதது, சுத்த தூய்மையான பொருள். சுத்த தூய். பதி என்றால் தலைவன் என்று பொருள். பதி என்றால் தலைவன் என்று பொருள். ஆமாம், எல்லா உலகங்களுக்கும் தலைவன் ஒருவனே. எல்லா உலகங்களுக்கும் தலைவன் ஒருவனே. அது திருவாசகத்தில் இருதலை கொள்ளியின் உள்ளரும் பொத்து நினைப்பிரிந்த விரிதலையனை விடுதி கண்டாய் வியர் மூவுலகுக்கு ஒரு தலைவா மண்ணு உத்தர கோஷம் அங்கைக்கரசே பொறுதலை மூவிலை வேலுவலன் ஏந்தி பொலிபவனே. மூவுலகங்களுக்கும் ஒரே தலைவன், ஒரே தலைவன். ஆகையினாலே இப்படி பதியுண்மை, பசு உண்மை, பாசத்தின் உண்மை. பாசம் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எப்படின்னா, இந்த உலகப் பொருள் தேகம் எல்லாம் மாயாமலத்தினாலும் உண்டு பண்ணப்பட்டது. மாயாமலத்தினால தான் தேகம் உலகப் பொருள் அத்தனையும். விளங்குதா? இது மாயாமலம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மாயான்னா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாமல் போயிடும். வாழ்வாவது மாயம். நல்லா புரியுதா? இப்போ புரியுதா? மயக்கத்தை தரும் மாயை, மயக்கத்தை. இப்போ நம்ம ஒவ்வொன்றிலையும் மயங்குறோம் இல்லை? சிலைப்பில் மயங்குறோம், மண்ணில் மயங்குறோம், பொண்ணில் மயங்குறோம், எல்லாத்துலேயும் மயங்குறோம். புரியுதா இல்லையா? அதான் பாசம், அதான் மாயம். அப்புறம் கண்மம் இருக்குவார். கண்மம் செயல், 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 செய்கின்ற செயல். இப்போ நீங்கள் செயல் செய்துக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இது சிவபுண்ணியம். அதே போல உலகத்தில் செய்கின்ற செயல்கள், உலக இன்பங்களுக்காக சென்ற செயல்கள் எல்லாம் அது செருக்கோடு செய்கின்ற செயல். கண்மம் செருக்கை தரும், மாயை மயக்கத்தை செய்யும், ஆணவம் அறியாமையை செய்யும். ஆணவம் மறைத்திருக்கு, ஆன்மாவை மறைத்திருப்பது. அது ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய்
ஆன்மாவின் அறிவோடு தொழிலையார்த்து நின்று போத்து ருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினீர் களிம்பு ஏய்ந்து என்று அஞ்ஞானங்காட்டு ஆணவம் ஏந்தின சித்தியார். ஆகையினாலே பதி உண்மை பசு உண்மை பாச உண்மையை பதி இலக்கணம் பசு இலக்கணம் பாச இலக்கணத்தை பதி இயல்பு பசு இயல்பு பாச இயல்பை தெளிவாக சொல்வது சித்தாந்த சாத்திரங்கள். மெய்கண்ட நூல்கள். மெய்கண்டார் இயற்றியது அவருடைய அந்த அவருக்கு வச்ச வேறு பரஞ்சோதி முனிவர் வச்ச வேறு சத்திய ஞான தரிசனிகள். வடமொழி சத்திய ஞான தரிசனிகள் தான் தமிழில் மெய்கண்டார்னு வந்தது. சத்திய ஞான தரிசனிகள் விளங்குதா? மெய்கண்டாருக்கு பாட்டன் சத்திய ஞான தரிசனிகள். பாட்டன் அப்படின்னா ஞான நெறியிலே. ஆகையினாலே அவர் பாடிய நூல் 12 சூத்திரங்கள். சிவஞான போதம். ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது எப்படி வந்தார் சாமி? இந்த கையில் சிவஞான போதம், இந்த கையில் சண்முகத்தில். மாணிக்க வாசகர் உபதேசம் பண்ணும்போது எப்படி வந்தார் சாமி? இப்படி வேறு யாருக்கும் கிடையாது. நம்ம நாயன்மார்களிலே மாணிக்க வாசகருக்கு மாதிரி யாருக்கும் இயல் கிடையாது. மாணிக்க வாசகருக்கு மாதிரி திருவாத ஊரடிகள் புராணம் கடவுள் மாமுனி ஒரு பாடியிருக்கிறாரு மாணிக்க வாசுவாமன் சரித்திரத்தை. அதில் 2 பாட்டை சொல்லிடுறேன். உருத்திரன திருமணியை இலங்கு காதில், சுவாமியுடைய அடையாளம். உருத்திரன திருமணியை இலங்கு காதில் ஒன்றிரத்தில் கந்தரத்தில் ஒளிகொன் மார்பில் கரத்தில் அணிந்து இலகு திரு முண்டமங்கி கண்கரந்த நன்னுதர்மேர் கவினச் சாற்றி திருத்துகளும் வேதியனார் அம்பொன்மேனி குருந்த மரத்தடியிலே, திருப்பரந்துறையிலே குருந்த மரத்தடியிலே திருத்துகளும் வேதியனார் அம்பொன்மேனி திகழ்வது கண்டாக மகிழ்வார் செங்கை மீது பொருத்தமுறும் புத்தகமேது ஐயா என்ன. கையில் புத்தகம் வச்சிருந்தார் அல்லவா? பொய்மையலா சிவஞான போதம் என்றார். என்றலுமே சிவம் ஏது ஞானம் ஏது? யாரு கேட்டது? வாத ஊரடிகள் மாணிக்க வாசகர். என்றலுமே சிவம் ஞானம் போதம், சிவம் ஞானம் போதம். என்றலுமே சிவமேது ஞானமேது இலங்கியிடும் போதமேது இயம்பு வீரேல். சிவம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? போதம் என்றால் என்ன? இந்த வாக்கியத்துக்கு தேவரீர் நல்ல பொருளை சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் அந்த கல்லால மரத்தடி எழுந்து இந்த தட்சிணாமூர்த்தியை நீங்கள் தான் அப்படியே மாறு. அன்று வட நீழல் வந்து இருந்தார் நீரே அடியேனும் உமக்கடிமை ஆவேன் என்ன. நின்ற சிவம் ஒன்று, சாமி சொல்றார். நின்ற சிவம் ஒன்று, அதனை தேர்தல் ஞானம் நிகழ் போதன் தேர்ந்ததனை தெளிதலாம் என்று ஒன்றியனர் பொருள் வனைவி நிற்பார் சிந்தை உருகுவகை உரை செய்தார் ஓமையில்லார். மாணிக்க வாசகருக்கு யாருக்கு இந்த மாதிரி சிவஞான போது வச்சு இந்த திருக்கோலத்திலிருந்து உபதேசம் பண்ண கிடையாது. மாணிக்க வாசகருக்கு தான் அப்படி செய்தார். குருந்தமரத்தடியிலே திருப்பெருந்துறையில். ஆகையினாலே இப்படி சிவஞான போதம் சிவம், அதை தேர்தல் ஞானம், தேர்ந்ததனை தெளிந்து அந்த பொருளோடு கூடுவது போதம். அது பாதத்தில் வந்தது போதம், பாதத்தில் வந்தது போதம். எது பாதம்? ஞான பாதத்தில் வந்தது. ஆகமத்திலே ஞான பாதத்தில் சொல்லப்பட்ட முப்பொருளை இந்த சாத்திரங்கள். சாத்திரம் 14 உந்தி களிறு உயர்போதம் சித்தியார் பிந்திருவா உண்மை பிரகாசம் வந்தவருள் பண்புவனா போற்றி ஒடி பாசமலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பம் உற்று 14 சாத்திரங்கள். நமக்கு சிவசோத்திரம், சிவசாத்திரம், சிவபுராணம் 3 நமக்கு கிடைச்சிருக்கு. நன்றாக அனுபவிக்கணும், நன்றாக அனுபவிக்கணும். உணவை அனுபவிக்கிறோம்னா உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் உணவை மாத்திரம் அனுபவிக்க, நம்ம நூல்களை அனுபவித்து அது மூலமாக சிவத்தை அனுபவிப்பது. சிவத்தை அனுபவிப்பதற்கு இந்த நூல்கள் தான் நமக்கு முக்கியமான துணை. நூல்கள் இல்லையானா நமக்கும் சாமிக்கும் தொடர்பே கிடையாது. அதனால தான் நூல் போடுறது. புரியுதா? எதுக்கு நூல் போடுறது? உள்ள நூல் இருக்கணுமா? உள்ள நூல் இல்லாமல் வெளியில் நூல் போடுறதுல பிரயோசனம் இல்லையா? உள்ளே நூல் இருக்கணும். நல்லா விளங்குதா? உங்கள்கிட்ட சொல்ல எனக்கு ஆசையாக இருக்குது. உள்ள நூல் இருக்கணும். அதுக்கு நூலுன்னு தான் பேர், இதுக்கு நூலு தான். அது திருமூலர் உள்ள நூல் இல்லாமல் வெளியில் நூல் போட்டுக்கிட்டு அலையிறியடா, அதில் என்னடா பிரயோஜனம்? இது பருத்தி நூல்றா, சிகை வச்சிருக்கியே அது மயிருடா, முடிடா. திருமந்திரத்தில் நூல் அது கார்பாசம், கார்பாசம்னா பருத்தி நூல். நுண்சிகை கேசமா? நான் சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நான் அதுக்கு
சொல்ற நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமா. சிகை வைக்கிறீல்ல, ஞானத்தின் அறிகுறி, ஞானத்தின் அடையாளம் சிகை. வேதாந்த நூல்களினுடைய அடையாளம் பூநூல். அதனாலதான் இருபரப்பாளர்னு பேர் வேதியர்களுக்கு, இருபரப்பாளர்னு பேர். உப்பைய குலம், உப்பைய குல தீப துங்க விருது கவி ராஜஜிங்க உரை புகழி ஊரில் என்று வருவோனே ஞானசம்பந்தரை சொல்றாரு பழனி திருப்போல். உப்பைய குல தீப துங்க விருது கவி ராஜஜிங்க. தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது ஒரு பிறப்பு, உபநயத்தின் போது ஒரு பிறப்பு. அதெல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்து வச்சு நன்றாக கடைப்பிடிக்கணும். இந்த பிறவி கிடைச்சது ஆச்சரியம், அந்த பிறவியிலே உயர்ந்த குலம் கிடைத்தது ஆச்சரியம். நரர்வயில் தேயந்தன்னின் நான்மறை பயிலானாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்ற நுக்க முன்னியத்தாரால் தரையினர் கீழே விட்டு தவஞ்சை சாதியின் வந்து பரசமயங்கள் எல்லாம் பாக்கியம் பண்ணலாம். ஆகையினாலே அந்த மெய்கண்டன் உள்ள முதல் சூத்திரம் அவன் அவள் அது என அவை மூவெனமையன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதா அந்தம் மாறி என்மனார் புலவர் என்பது முதல் சூத்திரம். உலகம் எப்படி இருக்கிறது? சித்துப்பொருளும் சடப்பொருளுமாக இருக்கிறது. சித்துப்பொருளும் சடப்பொருளுமாக. சித்து அறிவுடையதும் அறிவில்லாததும். அறிவில்லாதது பாசம், அறிவுடையது ஆன்மா. சிற்றறிவுடைய நல்ல நல்ல விளக்கம்தான். அறிவுள்ள பொருளும் அறிவில்லாத பொருளுமாக இருப்பது உலகம். ஓ, அறிவு என்றால் சிற்றறிவினாலே அது எதையும் செய்ய முடியாது. சிற்றறிவினாலே அது எது அதுக்கே அது செய்து கொள்ள முடியாது. அப்புறம் உலகத்தை தோற்றுவிப்பதாவது நிறுத்துவதாவது ஒடுக்குவதாவது அதுக்கே வேண்டியது அது தேடிக்கொள்ள முடியாது. ரொம்ப பரிதாபம். நீங்கள் ஆன்மாவினுடைய இலக்கணத்தை, பசு இலக்கணத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த உயிருக்கு எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு சக்தி கிடையாது. பாசமா அது சடப்பொருள், அறிவில்லாத பொருள். அது தானா எங்காது, இயக்கினால் இயங்கும். இது பாசம். பாரு பேசாமல் இருக்குது. இப்போ நான் ஏற்கிறேன் பாருங்க, அடே நல்லா விளங்குத. இது இயக்கினால் இது இயங்கும். அந்த பசு அறிவித்தால் அறியும். பசு அறிவித்தால் அறியும், பாசத்தை இயக்கினால் இயக்கும். நல்ல விளங்குதா? இது உலகத்தை தோற்றுவிக்கவோ நிறுத்தவோ ஒடுக்கவோ இதுக்கு சக்தி கிடையாது, அறிவு கிடையாது. ஆற்றலும் இல்லை, அறிவும் இல்லை. நல்ல விளங்குதா? அவன் அவள் அது எனும் அவை. அது என்றால் அக்ரணை, அவன் அவள் உயர்தன, உயர்தன அக்ரணை. சித்து பொருள் சடப்பொருள். சித்து பொருள் அவன் அவள், சடப்பொருள் அது அது எல்லாம் அது அது. இப்போ யானை குதிரையெல்லாம் நம்மளை விட எவ்வளோ உசரம், அது எவ்வளோ பணம் பொருள், வேறு எவ்வளோ மதிப்பு. அதை யானை வந்தான் அப்படின்னா சொல்கிறோம். யானை வந்தான், குதிரை வந்தான்னா சொல்கிறோம் இல்லை. என்ன சொல்லுவோம்? யானை வந்தது அது, குதிரை போனது, குதிரை வந்தது, அப்படி தானே சொல்லுவோம். இப்போ மனிதனை சொல்லும்போது சந்திரசேகரன் வந்தான், என்ன பேர் உன் பேர்? உமாபதியா? உமாபதி வந்தான். உமாபதி வந்ததுன்னா போச்சு. ஆகையினாலே வந்ததுன்னா போச்சு. அகிரன. அதனாலே அவன் அவள் அது எனும் இப்படி சித்துப்பொருளும் ஜடப்பொருளுமாய் இயக்கினால் இயங்குவதாயும் அறிவித்தால் அறிவதாயும். அறிவித்தால் அறிவது ஆன்மா, இயக்கினால் இயங்குவது பாசம். இந்த ரெண்டும் உலகத்தை தோற்றுவிக்கவோ நிறுத்தவோ ஒடுக்கவோ இதுக்கு ஆற்றலும் இல்லை, அறிவும் இல்லை. தீர்ந்து போச்சு அந்த ஒரு வரியிலே. அவன் அவள் அது எனும் அவை மூவினமயன். அவை மூவினமயன். அவை மூவினமயன். மூவின என்றால் தோன்றுதல், நின்றது, ஒடுங்கியது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது தோன்றியது, நின்றது, ஒடுங்கியது. சரி, அதுவா தோன்றுமா, அதுவா நிற்குமா, அதுவா ஒடுங்குமா? அதான்
சிற்றறி உடையதனால செய்ய முடியாது, அறிவில்லாத பாசத்தினாலையும் செய்ய முடியாது. சரி, தோன்றியதா தோற்றியதா? தோற்றிய திதியே. தோற்றிய, தோன்றிய என்றால் தன்வினை, தோற்றிய என்றால் பரவன. தோற்றிய என்றால் பரவன, இன்னொருவரால் செய்யப்பட்டது. தோன்றிய தானே, தானே அல்ல, தோற்றிய. உலகம் ஒருவனாலே உண்டாக்கப்பட்டது. அதே விண்ணுற அடுக்கிய விறகின் விவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா. பண்ணிய உலகினில் என்ன உலகம்? பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னில் இருப்பது நமச்சிவாயவே. அந்த சொற்றுணை வேதின்னு வருது பாரு, அந்த பதி நமச்சிவாய பதி. என்ன உலகம்? பண்ணிய உலகம். பண்ணி குடம் தானே தோன்றுமா? குடம் தானே தோன்றுமா? தோன்றாது இல்லை. அடே இவ்வளோ உருவமாக அருமையாக இருக்குது இந்த குடம். இப்போ இந்த டம்ளர் தானா தோன்றுமா? குடத்தை பார்க்கும்போது குடம் ஒருவனாலே செய்யப்பட்டது. குடம் ஒருவனாலே செய்யப்பட்டது என்பதை கட்டாயமாக அறிவில்லாதவனும் புரிஞ்சுக்குவான். சரி, செய்யப்பட்டது என்றால் எதனால செய்யப்பட்டான்? மண்ணாலே செய்யப்பட்டது. மண்ணு குடத்துக்கு காரணமாக இருந்தது. முதற் காரணம். அந்த சக்கரம் தண்டு இவைகளெல்லாம் துணை காரணமாக இருந்தது. செய்த கொயவன் நிமித்த காரணனாக இருந்தோன். முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். அதே காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டான் சித்தியார். சித்தியார் பாடம் நடக்கலையோ? ஐயோ பண்ணுங்க, யாரோ வச்சு பண்ணுங்க. நம்ம கிடைச்ச நூல்கள் மாதிரி யாருக்கும் கிடைக்காது. நீங்கள் சமஸ்கிருதத்தையும் படிக்கணும், இதையும் படிக்கணும். 2 மொழியும் நமக்கு. இது சமஸ்கிருதம், இது தமிழ். இது வடமொழி, இது தென்மொழி. இது தந்தை மொழி, இது தாய்மொழி. தாய்மொழின்னு தானே சொல்கிறேன். தந்தை மொழின்னு என்ன சொல்கிறான்? சொல்கிறது இல்லை. தாய்மொழின்னு சொல்கிறான். தந்தை மொழின்னு யாரும் சொல்கிறது இல்லை. இப்படிறா தாய் மாத்திரம் வருவா, தந்தை இல்லாமல். தந்தை இல்லாமல் தாய் இப்படி வருவா, தாய் இல்லாமல் தந்தை எப்படி வருவான்? தாயின்னு சொன்னால் தந்தை இருக்கிறான்னு அர்த்தம். தந்தை என்று சொன்னால் தாய் உண்டு. புரியுதில்லை? தந்தை என்றால் பிள்ளைய பெற்றவன். பிள்ளை எப்படி பெறுவாய் அம்மா இல்லாமல்? அதுபோல தாய் என்றால் தந்தையும், தந்தை என்றால் தாயும். அதனால வடமொழி தந்தை, தென்மொழி தாய். வடமொழியை விருக்கப்படாது. தெரியாதனமாக நரி மாதிரி ஓடி போடுறான். நரி மாதிரி ஓடி வடமொழியை வேண்டாங்கிறான். வடமொழியும் தென்றமொழும் மறைகள் 4 ஆணவன் கான். அப்பர் சுவார். நான் இதில் நிறைய எழுதியிருக்கேன். திருமுறை ஞானப்பாடல் எழுதியிருக்கேன். வடமொழி எப்படிப்பட்டது தெரியுமா? போ. ஆனால் வடமொழியை கல்லாதவனுக்கு அது அருமை தெரியாது. தெரியாமையினால தான் இப்போ தமிழில் எல்லாம் செய்கிறேன்னு தேவார திருவாசத்தை வச்சு எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான்னு. அது பண்ணுறான்னு இல்லை, அக்கிரமம் பண்ணுறான்னு. ஆகமம் கிரியைக்கு, திருமுறை ஞானத்துக்கு. திருமுறை ஞானப்பாடல்னு நூல் எழுதியிருக்கேன் பார்த்துங்க. திருமுறை ஞானப்பாடல். ஆகமம் ஆக்குவதற்கு திருமுறை சாப்பிடுவது. அது ஆக்கிற பாத்திரம், இது சாப்பிட்ற பாத்திரம். ஆகமா ஆக்கிற பாத்திரம், உருப்படி ஆக்கிற பாத்திரம். இது நல்லா இருக்குது. ஆகமா என்ன பாத்திரம்? என்ன ஆக்கிறது? உருப்படி ஆக்கிற பாத்திரம். திருமுறை சாப்பிட்ற பாத்திரம். சாப்பிட்ற பாத்திரத்தில் ஆக்க முடியாது, ஆக்கிற பாத்திரத்தில் சாப்பிட முடியாது. நல்லா புரியுதா? ஆகமா ஆக்குவது, உன்னை உருப்படி ஆக்குவது. இது நல்லா இருக்குது அர்த்தம். திருமுறை ஞானத்தை தருவது. இந்த உண்மை தெரியாமல் வெகு திண்டாடுறான் பாவம். ஆகையினாலே இப்படி சிற்றறிவுடைய பொருள் உலகத்தை உண்டு பண்ண முடியாது, நிறுத்த முடியாது, உடுக்க முடியாது. பாசமாகிய அறிவில்லாத பொருள் உண்டு பண்ண முடியாது, நிறுத்த முடியாது, உடுக்க முடியாது. அப்படின்னா என்னமா இருக்கு? இதற்கு மேலாக பேரி உள்ள பொருள் உண்டு. இப்படி ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம். இதுக்கு இந்த பாட்டுக்கு விளக்கம் அது சித்தியார், சிவஞான சித்தியார். அவன் அவள் அது என அவைமூவெனவையின் தோற்றிய திதியை ஒடுங்கி வளர்த்துள்ளதா அந்த மாதிரி என்மனார் போல வருதா? அதே ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். சபாஸ்.
ஒரு கைத்தட்டு தட்டுங்க. போ 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 போ. காசா பணமா? தருபவன் ஒருவன் வேண்டும். ஒருவனோடு ஒன்று ஒன்றென்று ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே. அதா வராது, அதா நிற்காது, அதா போகாது. இதெல்லாம் புரியுதா? இது அதா வந்துச்சா? இப்போ அதா நிற்கிதா, அதா போகுதா? ஆனால் அது வந்தது தெரியுது, அப்புறம் இருக்கிறதும் தெரியுது, அப்புறம் போகிறதும் தெரியும். இதே போல் பிண்டம் தோன்றியது நின்றது போகிறது, அதே போல் அண்டம் தோன்றியது நின்றது போகுது. நல்ல விளக்கம், நல்ல விளக்கம், நல்ல விளங்குதா? அதனாலே உள்ளது போகாது, இல்லது வராது. சர்க்காரியவாதம். உள்ளது போகாது, இல்லது வராது. உள்ளது எது என்பது இந்த முப்பொருள். முப்பொருள் பதி பசுபாசம் எனப்பகர் மூன்றியன். பதியினை போர் பசுபாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம். பதி அணுகிர் பாசன் இல்லாவே. பதி அணுகிர் பசுபாசன் இல்லாவே. பதி அணுகிர் பசுபாசன் இல்லாவே. சூரியன் தோன்றினா இருள் இருக்குமா? இருக்கும். சிவன் தோன்றினா பாசம் எங்க இருக்கும்? ஒளியே வரும். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். நீங்கள் சித்தாந்தூரில் படிச்சீங்கன்னா கேட்டீங்கன்னா, ஐயோ, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்று ஒளிக்கும், ஒளிக்கும் இருள் அடராது உள்ளுயிர்க்குயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேன திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேனே. கொடிக்கவி உமாபதி சிவம். உமா நீ பாடினதான், நீ பாடினதான். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்று மேலிடில் ஒன்று, ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள்ளுயிர்க்குயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனு திரிமலத்தில், திரிமலத்தில் குளிக்கும். ஐயோ, அந்த வார்த்தையை பாருங்க. மும்மலத்தில் குளிக்குதான். மும்மலத்தில் குளிக்குதான்ப்பா. மும்மலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கூடி கட்டிவிடும். அதனால இப்படி பாசத்துக்கு அறிவில்லை, பசுவுக்கு சிற்றறிவு. இதனாலே தருபவன் ஒருவன் வேண்டும். அவன் எப்படி இருக்கணும்? தான் முதல் ஈருமாகி மறுவிட அனாதி முத்த சித்துரு மண்ணி நன்று அவன் இலக்கணும். சித்தியார், சித்தியார். இப்போ சித்தியார் ஒரு ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், விளங்குதா? அப்புறம் அதுக்கு மேலே சிவப்பன் சிவஞான போதும் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்கேன். பக்கமாக இருந்தால் அங்கே தினந்தோறும் கூட பேசுங்க. பணமே வேண்டான்ட்டு கூட. நீங்கள்லாம் தங்க மாதிரி கேட்குறவங்களெல்லாம் சிவகணங்கள். கேட்குறவங்கெல்லாம் சிவ. ஆனால் நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி திருவிடம் இருக்கணும். இந்த போர்த்துதல் கூடாது. போர்த்துதல் புத்தர்கள். ஆடை இல்லாமல் இருப்பேன் சமனை. விளங்குதா? போர்வை ஆகாது. போர்வைங்கிறது அது எப்படியோ இதில் கொண்டாந்து கலந்து இது எப்படியோ டச் பண்ணி விட்டாங்க. யாரோ தெரியல, பெரியவங்க. அவங்க போட்டாங்களேன்னு இவங்க போட்டு இப்படி திருவேடம். வேடம் இதோட வீடளிதாமே. மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தான அரணத்துடுமே. ஏன் இப்படி இருக்கிறேன்? இந்த வேடத்தை பார்த்தா அவங்களுக்கு வீடு கிடைக்கும். அதனால வேடத்தை மறைக்கப்படாது, வேடத்தை மறைக்கப்படாது. நான் சொல்றது தப்பா இருந்தாலும் நீங்க மன்னிச்சிடணும். ஏன்னா இதை யாரும் சொல்ல கிடையாது, பெரியவா யாரும் சொல்ல கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை யாரோ பெரியவங்க கொண்டு வந்ததை இப்படி உடம்பை எல்லாம் போத்திக்கிட்டு தோகையம் பீலி கொள்வார், துவராடை போர் துழல்வார். திருவொற்றியூர் தேவாரம். துவராடை பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கடாது ஞான சம்பந்தர். அதனால போர்வை ஆகாது, திருவேடம் தான் இருக்கணும். இப்போ நம்ம நால்வரை பாருங்க, எல்லாம் திருவேடம். இந்த வேடம் தெரியணும். இந்த வேடத்துக்குத்தான் மதிப்பு. மாலர நேய மலிந்தவர் வேடமும் ஆலயம்தான அரணத்துள். இப்போ இந்த திருநெறி உத்தராஜத்தை இப்போ துணி இல்லாமல் இருக்கும்போது பார்க்கலாம். பார்த்தா எனக்கு முத்தி. அடாடாடாடா, சிவாச்சாரியரை பார்த்தாலே முத்தி. அந்த திருவேடத்தை பார்த்தா முத்தி கிடைக்குமா கிடைக்காதா? செங்கமல தாளினைகள் சேரலோட்ட திரிமலங்கள் அருத்தீச நேசருடன் எரிந்திட்டு அங்கவர்தம் திருவேட ஆடயங்கள் எல்லாம் அரணனவே தொழுதிறங்கி ஆடிப்பாடி எங்கும் யா ஒருவருக்கு எடியோமல்லும் யாவர்க்கும் ஏலானோ என்று இருமா பெய்து திங்கன் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடைய. அதனால வேடம் தெரியணும். வேடம் போடுவதற்கு தகுதி இல்லாத, வேடத்தினுடைய அனுமதி தெரியாத மக்கள் ஏராளம். நமக்கு வேடத்தை கொடுத்துருக்குறான். அது பத்திரகிரியார் சொன்னார், அவவேடம் பூண்டுங்க அரைந்து தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பதற்காலம் பத்திரகிரியார். அதனால போர்வை கூடவே கூடாது. நீங்கள் பரம்பரையாக எத்தனை பேர் அப்படி தான் போட்டிருக்கா. ஆனால் அது நம்ம சைவத்துக்கு வேதத்துக்கு பொருத்தம் இல்லை.
விளங்குதா? வேடத்தை தெரிஞ்சா பார்க்கறவனுக்கு முத்தி. எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்ளி ஓராதே அவரவரை கண்டபோது உகந்தடிமை திறன் அணைந்தங்கு வந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டாது ஒளிந்தீசன் திறமை வேணி கவராதி தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுவரியை காணலாமே. அப்பர் சுவாமி விளங்குதா? வேடம் தெரியணும், வேடம் தெரியணும். அதனால போர்த்தல் கூடாது, போர்த்தல் கூடாது. அது அவசியமான ஏதோ போத்திக்கணும்னா சாமி சொன்ன மாதிரி குளிரா இருந்தா போத்திக்கலாம். திருவேடம் நமக்குத்தான் சாமி பரிசா கொடுத்துருக்கிறார். பத்தற்கு பரமசிவன் அமலன் பத்தற்கு சின்ன ஒரு உடலில் கண்டியும் நீரும். அதே நான் சொல்லிவிடுறேன், எனக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் கூட ஆனாலும் மன்னிச்சிடணும் வச்சா. அந்த சேனமான் பெருமாள் யானை மேல் வந்தார். வண்ணான் ஒவ்வொரு மண்ணை சுமந்து வந்தான். அவன் மேனையில் முழுவதும் அந்த ஒரு மண்ணு படபடன்னு அங்கே வரும்போது கூட நடுவில் கொஞ்சம் மழை பெஞ்சுது. அது மாதிரி பெய்து அந்த ஓர் மண்ணை கரைஞ்சு உடம்பெல்லாம் வடிஞ்சு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் காத்தடிச்சு அது பூத்து போய் முழுநீர் பூசிய முனிவரை போல வந்தான். அப்படி வந்தவனே கண்டாரு யானை மேல வந்த சேரமான் பெருமாள். கீழே இறங்கி அவன் காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணார். அவன் பதறி போனான், ஐயோ சாமி நான் அடிவண்ணான்னா. அவர் என்ன சொன்னான், அடி சேரன்னார். அதை சொல்றாரு சேக்கிழாரு. சேரர் பெருமான் தொழக்கண்டு சிந்தை நொந்து மிக வருந்தி ஆரென்று அடியேனை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்ன. சேரர்வனான அடிச்சேரன், சேரர்வனான அடியன் அடிச்சேரன் திருவேடம் வார வேட நினைப்பித்தீர் வருந்தாதேகும் முடிந்தோ. வேடத்தை நீங்கள் நினைப்பித்தீர், திருநீற்றினுடைய நிறத்தை காட்டினதுனால உன்னை கும்பிட்டேன். அதை இன்னொரு நூல் சொல்லிச்சு, முதுமூலி மேல் வைப்புன்னு. இந்த போலியை கண்டே இப்படி கும்பிடுறாரு, இன்னும் உண்மையான அடியாரை கண்டா அவர் என்ன மாடு ஓடுவாரோ. ஆனை இழிந்து அரசரஞ்சும் போலியை கண்டு ஏனை அரண் அன்பர் என்றால் என்படுமோ என்று முதுமொழி மேல் வைப்புன்னு ஒரு நூல் சொல்லிச்சு. அதனால வேடம் தெரியணும். நமக்குத்தான் வேடத்தை கொடுத்துருக்குறான். அதே சிவஞானபோதம் 12ஆம் சூத்திரம் தன்னுணர வேண்டி தன்னுளுரத்தலால் தனதுருவை தான் கொடுத்து, தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணர தன்னுளுறுத்தலால் தன்னுணர் நேசத்த தம்பால் நிகழும் ததி நெய் போல் பாசத்தார் கண்ட ஆம்பதி தன்னுடைய திருவேடத்தை அடியார்களுக்கு தந்து அறிவறியான் தனையறிய ஆக்கையாக்கி அங்கங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுத்துள்ள செறிதலினால் திருவேடம் சிவனுருவே ஆகும். இப்போ எனக்கு என்ன தெரியுது? திருநீர் தெரியுது, உருத்திராட்சம் தெரியுது. தெரிஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? முத்தி கிடைக்கும். வேடங்கைதோட வீடு இல்லாம அப்பர் சுவாமி விளங்குதா? அதனால எல்லாரும் கடைப்பிடிங்க. நான் ஏதாவது தப்பு சொன்னேன்னா என்னை மன்னிச்சிருங்க. நல்லா விளங்குதா? இது அடிப்படை, நம்முடைய சைவத்துக்கு அடிப்படை, முக்கியமானது முக்கியமானது முக்கியமானது. விளங்குதா? ஆமாம். ஆகையினால இப்படி தோற்றிய திதியே, தோற்றிய திதியே, திதியாகிய உள்ள பொருளாகிய உலகம். பாசம் உள்ளது, பசு உள்ளது, பதி உள்ளது. அந்த உள்பொருள் தான் உடுங்கி இருக்கும், அப்புறம் வெளியில வரும். ஆனா அதா உடுங்காது, அதா வராது. உடுக்குகிறவன் இருக்கிறான், அதை உற்பத்தி பண்ணுகிறான், அப்புறம் நிறுத்துகிறான், அப்புறம் உடுக்குகிறான். அழித்தல் என்பது உடுக்குதல் என்று வரும். அது தோற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாம். மலம் என்கின்ற இதுல பதி பசு அதெல்லாம் வருது பாருங்க. இப்ப மலம்ங்கிறது பாசம் வந்துருச்சா, அப்புறம் அவன் அவள் என்கிறது பசு வந்துருச்சா, பதி பாசம் பசு வந்தா கடைசியில பதி வருது. ஐயோ, பதி பசுபாச உண்மையை தெரியவில்லையானா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனாலே தோற்றிய திதியே, ஒருவனாலே தோற்றப்பட்ட பரவன, ஒருவனாலே தோற்றப்பட்ட தோற்றிய திதியே. திதி என்றால் உள்வொருள். எல்லாம் வடமொழி. திதி வடமொழி, அந்தம் ஆதி வடமொழி. இது தமிழ் சிவஞான போதமா எல்லாம் சொல்றான். அதில் வடமொழியை பார்த்தீங்களா? திதி என்றால் வடமொழி. அந்தம் ஆதி, ஆதியம்தான் ஆதியங்கிறது தமிழ்ல முதல், முடிவு, இறுதி. வடமொழியை வருது பாது. தோற்றிய திதி உடுங்கி. உடுங்கி என்கின்றது உடுக்குகின்றவனிடத்திலே உடுங்கி. உடுக்குகின்றவன் யாரு? அவன் தான் மகாசங்கார காரணம். மகாசங்கார காரணம். மகாசங்கர காரணம்னா பிரம்மா விஷ்ணுவிலிருந்து எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிடுவான். அப்புறம் அவங்களே ஆகும்போது அப்புறம் மற்ற பேரெல்லாம் சொல்லணுமா? பிரம்மாவிலிருந்து, அதை சித்தியால் சொல்றாரு. இறுதியான் காலம் தண்ணியில் நல்லா இருக்கு, உங்கள்கிட்ட சொல்ல நல்லா தெரியுது. இறுதியான் காலம், இறுதி
சங்காரகாலம். இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே, இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே. இருவரந்தம் உறுதியை நின்றாராயில், பரமா இருந்தார்னா படத்துக்கிட்டு இருப்பார், விஷ்ணு இருந்தால் காத்துக்கிட்டு இருப்பார். உறுதியை நின்றாராயில் இறுதிதான் உண்டாகாதான். அறுதியில் அரணே எல்லாம் ஆக்கலால் அவலார் என்னும் பெருது நாம் ஆக்க நோக்கம் பேரதி கரணத்தாலே என்பது சித்தியார். அதனாலே சர்வசங்கார காலம், சர்வ சங்காரம், அது தமிழில் பேரூழி காலம் சொல், பேரூழி காலம். மற்ற வடமொழியிலே மகா சங்கார காலம். அது பெருங்கடல் மூடி பிரளயங்கொண்டு பிரமனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் கலேபரமும் கருங்கடல் வண்ணன் கலேபரமும். பிரமானுடைய எலும்பு விஷ்ணுனுடைய எலும்பு எல்லாத்தையும் கருங்கடல் வண்ணன் கலேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீள நின்று எம்மிரை நல்வியனை வாசிக்குமே. நல்ல புரியுதா புரியுதா? அடாடாடாடா வேயிரு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி. வேயிரு தோழிவன் படைத்தல் விடமுண்ட கண்டன் காத்தல் மிக நல்ல வீண தடவி சங்காரம் சங்காரம். அப்புறம் உண்டு கொண்டான் வருங்கடல் மீள நின்று எம்மிரை நல்வியனை வாசிக்குமே. அதனாலே இப்படி ஒடுங்கி என்கின்ற சிவத்திலே ஒடுங்கி, ஆனால் உலகம் உயிர்கள் எல்லாம் தேகம் வருவது எல்லாம் மாயையிலே, மாயையிலே எல்லாவற்றையும் ஒடுக்கி, மாயையை திரோதான சக்தியிலே ஒடுக்கி, திரோதான சக்தியை தன்னுடைய சிற்சக்தியிலே ஒடுக்கி, சிற்சக்தியை தன்னிடத்திலே ஒடுக்கி கொள்ளுது. அதான் ஒடுங்கி, நேராக அவன் ஒடுக்கிறது இல்லை. மாயையிலே அதை ஒடுக்கி, எதில் இருந்து வந்ததோ அதிலேயே அதை ஒடுக்கி, அந்த அந்த பாசத்தை மாயையில் உண்டான பொருளை எல்லாம் மாயையில் ஒடுக்கி, அந்த மாயை திரோதான சக்தியில் ஒடுக்கி, திரோதான சக்தியை சிற்சக்தியில் ஒடுக்கி, சிற்சக்தியை தனக்குள்ள ஒடுக்கிறோம். கடைசியில் ஒருத்தன் தான் இருப்பான், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் அதனே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும். வானத்துயர்தன் மதிதோய் சடமேல் மத்தம் மலசூடி தேனொத்தனமென் மொழிமான் விழியால் தேவி பாகமா காணத்திரவில் எரிகொண்டாடும் கடவுள் உலகேத்த ஏனத்திரள் வந்து எடியஞ்சாடல் ஈங்கோய் மலையாறு என்பது ஈங்கோய் மலை தேவாரம், ஞானசம்பந்த தேவாரம். இதனாலே காட்டிலே ஆடுவது, கோயில் சுடுகாடு, குல்புரித்தோல் நல்ல ஆடை, தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி. தெரிஞ்சுக்கோ, தாயுமிலி தந்தையிலி தான் தனியான ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாடல். சுடுகாடு என்பது எல்லா ஜீவன்களையும் உலகத்தையும் சங்காரம் பண்ணி, சங்காரம் எப்படி பண்ணுறான்? சங்காரம் எப்படி பண்ணுறான்? தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு சின்ன பொரிய வெளியில் விடுறாராம், சின்ன பொறி, நெருப்பு பொரிய. இது தெரியுதா? இது சூரியன், இது சந்திரன், இது அக்கினி, முச்சுடர்கள். சூரியன், சந்திரன், அக்கினி. சிவபெருமானுக்கு தானே முக்கண்ணு, வேறு எந்த சாமிக்கும் முக்கண்ணு சொல்கிறது கிடையாது. முக்கண்ணன் சிவருவன். வலது கண்ணால் படைக்கிறான், இடது கண்ணால் காக்கிறான், நெற்றி கண்ணால் அடிக்கிறான். நல்லா புரியுதா? புரியுதா? சூரியனால் படைக்கிறான், சந்திரனால் காக்கிறான், அக்கினால். இந்த சூரபன்மனுக்கு முன்னாலே முருகன் போயினன்னா அவன் முருகன் சூரபன்மன் மலை போல் நிற்கிறான். முருகன் சின்ன பயலான்னு நான் சண்டைக்கு சூரமன்மன் சொன்னேன், ஏண்டா சின்ன பையன் நீ வந்திருக்கிறியே, உங்கள் அம்மா காணாமனு அழுவாட ஓடி போடுறா அப்படின்னா. என்னை சின்ன பையனை நினைக்காது, என்ன சின்ன பையனை நினைக்காது. இந்த 224 போனத்தை எங்கள் அப்பா அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? எங்கள் அப்பா நெற்றிக்கண்ணிலிருந்து சின்ன நெருப்பு பொரிய விடுவார், சின்ன நெருப்பு பொடி, அது உலகத்தை எல்லாம் சாம்பல் ஆக்கிடும். அது மாதிரி நான் சின்ன பையன் உன்னை காலி பண்ணிடுவேன். கந்த புராணத்தில் வருவது. ஆகையினாரே இப்படி படைத்தல் சிவபெருமான், காத்தல் சிவபெருமான், அழித்தல் சிவபெருமான், மறைத்தல் சிவபெருமான், அருளல் சிவபெருமான். சிருஷ்டி, தித்தி, சம்காரம், துரோபவம், அனுக்கிரகம். இதில் புரியுதா? சிருஷ்டி, திதி, சம்காரம், துரோபம், அனுக்கிரகம். பஞ்சகிருத்தியமும் ஒருவனே செய்கிறான், ஒருவனே செய். நல்லா இருக்கு இருந்தது. அது இந்த சாமிகள்கிட்ட சொல்கிறது நல்லா இருக்குது. ஏன்னா இது அருமை அறியாதவர்கள்ட்ட அடாடாடாடாடா. அதனாலே ஒடுங்கி தோற்றிய என்பது உண்டாக்குதல், திதி என்பது இருத்தல், ஒடுங்கிய சங்காரம். முத்தொழில், முத்தொழில் 5 தொழில் 3 தொழிலாக இருக்கும், 3 தொழில் 2ஆக இருக்கும். அது எப்படி? அந்த 5 தொழில் இருக்குது பாரு, அந்த அருளல் என்பது சங்காரத்தில் அடங்கிடும், மறைத்தல் காத்தலில் அடங்கிடும். அப்போ 3 ஆச்சா? இந்த 3 2ஆக இருக்கும். இந்த படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல் 4 பந்தம். அருளல் வீடு, பந்தமும் வீடும் படைப்பாய் ஓற்றி தீர்ந்து
2 5 3 ஆகும், 3 2 ஆகும். ஆகையினாலே இப்படி முத்தொழிலையும் உடுங்கி மலத்துளதாம். மலத்துளதாம் என்றால் உயிர்கள் ஆணவ மலம் நீங்காதபடியினாலே அதுகளை மறுபடியும் உண்டு பண்ணுகிறான், தேகத்தை கொடுக்குறான். உயிரை படைக்கிறது இல்லை, சரீரத்தை படைச்சு கொடுக்குறோம். விளங்குதா? அதனாலே இந்த மாயையிலே ஒடுக்கி அதிலிருந்து மறுபடி புனருற்பவம்னு சொல்றது, புனருற்பவம்னு சொல்லு, மறுபடி உண்டு பண்ணுது. அதை யார் பண்ற? எவன் விளைச்சலை அறுத்தானா அவரே நடுறான். எவன் நட்டவன் தண்ணி விட்டு மருந்தடிச்சு உரம் போட்டு வளர்ப்பானா? அப்புறம் யார் இருப்ப? அவன் தான் இருப்பான். அப்புறம் என்ன பண்ண? சும்மா போடுவானா நிலத்தை? இல்லை, சும்மா போடுவான். சும்மா போட்டால் அவனுக்கு நஷ்டமா இல்லையா? இப்போ சாமிக்கு நஷ்டமா லாபமா? சாமிக்கு நஷ்டமா லாபமா? நஷ்டம். நமக்கு லாபம், நட்டம். புரியுதா? இந்த நட்டத்தினால நமக்கு என்ன வருது? லாபம். சிவ சிவ சிவ. புரியுதுல? இதுக்கு நட்டம்னு பேரியா? அவருக்கு நட்டம், நமக்கு லாபம். அந்த நட்டத்தினால நமக்கு லாபம். நல்லா இருக்கு. ஆகையினாலே இப்படி உடுங்கி மலத்து உளதாம். ஆனால் மலத்தை நீக்கிறது சாமானியம் அல்ல. மலத்தை நீக்கிறது சாமானியம் அல்ல. ஆனால் நமக்கு நல்ல வழிகாட்டுகள். ஆகம வழியிலே வந்தவர்களுக்கு குரு லிங்க சங்கம வழிபாட்டினாலே மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபாட்டினாலே, அப்புறம் திருநீறு உருத்திராட்சம் பஞ்சாட்சரத்தினாலே, நிறைய சொல்லணும். திருநீற்றினால மாயாமலம் போகும், உருத்திராட்சத்தினால கண்ணமலம் போகும், பஞ்சாட்சரத்தினால ஆணவமலம் போகும். புரியுதா? குரு வழிபாட்டினாலே மாயாமலம் போகும், அடியார் வழிபாட்டினால கண்ணமலம் போகும், லிங்க வழிபாட்டினால ஆணவமலம் போகும். இதில் புரியுதா? தல தரிசனத்தினால கண்மமலம் போகும், தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுவதனால மாயாமலம் போகும், மூர்த்தியை வழிபட்டால் ஆணவமலம். ஒரு கைதட்டு தட்டுங்க, போ. இந்த மாதிரி உண்மையில ஒருத்தனும் சொல்ல மாட்டேன். எல்லாம் புரியுதா சாமி? இல்லை, தப்பாக இருந்தால் ரைட்டுன்னு திருத்துங்கோ. அதனால தோற்றியது இதையே ஒடுங்கி மலத்து உலகம். இப்போ இதில் பஞ்சகிருத்தியமும் வந்துருச்சு, அப்புறம் அந்த ஆன்மாவினுடைய இலக்கணமும் வந்துருச்சு, அப்புறம் பாசத்தினுடைய இலக்கணமும் வந்துருச்சு. பதியா அதுதான் அந்தம் ஆதி என்மனார் போல. அதுதான் அந்தத்தை செய்வது, முடிவை செய்வது, சங்காரத்தை செய்வது. அந்த அந்தத்தை செய்கின்றவனுக்கு பேரு அந்தம் என்று பெயரு, முடிவை செய்கிறவனுக்கு அந்தம் என்று பெயரு. அவன்தான் உலகத்துக்கு ஆதி என்று தெரிந்து கொள். எவன் அந்தத்தை செய்கிறானோ, சங்காரத்தை பண்ணுவானோ, அவன் தான் மறுபடியும் உண்டு பண்ணுறான். அறுத்தவன் தான் விளைச்சல், அறுத்தவன் தான் மறுபடியும் நடுகிறான். நல்ல புரியுத? அதுபோல சங்காரத்தை பண்ணினவன் மறுபடியும் என்ன பண்ணுறான்? உண்டு பண்ணான். அப்புறம் அவனுக்கு என்ன வேலை? நம்ம இல்லைன்னா சிவருமானுக்கு வேலையே இல்லை. அதுவும் தெரியுமா? நம்மளை வச்சு தான் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தொழிலே அவருக்கு இல்லைப்பா. இப்போ அவருக்கு ஏதாவது தொழில் விட்டா ஒன்றும் கிடையாது. நமக்காக 5 தொழிலும் பண்ணுறான். 5 தொழிலும் ஒருத்தரே செய்கிறான். பரமா படைக்கிறான் என்பது உபசாரம், விஷ்ணு காக்கிறான் என்பது உபசாரம், உருத்தன் அழிக்கிறான் என்பது உபசாரம், மகேஸ்வரன் மறைக்கிறான் என்பது உபசாரம், சதாசிவம் அனுக்கிரகம் பண்ணுறான் உபசாரம். எல்லாவற்றிற்கும் மேலாக பரசுவமாக இருக்கிற சிவபெருமான் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், மறைக்கிறான், அழுகிறான். அதே ஒரு பாட்டு சொல்கிறேன், நம்ம பதஞ்சலி வியாக்கிரபாதம். தோற்றமிகு துடியாலும் உடுக்க தோற்றமிகு துடியாலும் திதி அபயத்தாலும் சொல்லறிய சங்கார அங்கீகாரத்தாலும் ஊற்றமா மறைப்பு ஊன்று பதத்தினாலும் உறுதியனு கிரகமது எடுத்த பதத்தாலும் எடுத்த பதத்தால் ஆற்றலுடன் 5 ஒருவன் தானே, ஆற்றலுடன் 5 ஒருவன் தானே ஆக்குகின்றான் அவற்றை இந்த நாட்டியத்தில் காணி. நடராசர் இருக்குதா இங்கே? நடராசர் படம் இல்லை? ஐயோ, நடராசர் படம் கட்டாய வையுங்க சாமி, பெரிய அளவிலே நடராசர் வையுங்க. உடுக்கையினால படைக்கிறான். ஆமாம், அதான் உடுக்கையினால படைக்கிறான், அபயகரத்தால் காக்கிறான், நெருப்பேந்திய கரத்தால் சங்காரம் பண்ணுறான், ஊன்றிய பதத்தினால மறைக்கிறான், தூக்கிய பதத்தினால அனுக்கிரகம் பண்ணுறான். இதெல்லாம் புரியுதா? தோற்றமிகு துடியாலும் திதி அபயத்தாலும் சொல்லறிய சங்கார அங்கீகாரத்தாலும்
சரி போதும். அதனால பஞ்சகிருத்தியத்தையும் ஒருவனை செய்கிறான். இவன் சங்காரத்தை செய்கின்றானா அவன் தான் முதல். என்ன முதல்? உலகத்துக்கு முதல். அவனுக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை, நடுவும் இல்லை. ஆதியனே அந்தம் நடுவு ஆகி அல்லானே. ஆதியும் இல்லை, நடுவும் இல்லை, அந்த. அதனால தான் திருவம்பாவே என்னமா தொடங்குது? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. ஆதின்னு இருந்தா அதுக்கு அந்தம் வந்துடும். அனாதி. சிவபெருமானுக்கு என்ன பேரு? அனாதி. அனாதி. சிவன் அனாதி. அனாதி. பாசம் அனாதி, பசு அனாதி, பதியும் அனாதி. பதி பசுபாசம் எனப்பெறும் பதியினை போர் பசுபாசம் அனாதி. திருமந்திரம். இப்போ திருமந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தினந்தோறும். விளங்குதா? ஆகையினாலே மூன்றும் அனாதி நித்திய பொருள்கள்னு சொல்லுது. அனாதி நித்திய பொருள்கள், அழிவில்லாத பொருள்கள். விளங்குதா? பாசத்தையும் பசுவையும் சேர்த்து இயக்கி நம்மை வாழ வைக்கிறான். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த மாட்டு வண்டியை பாருங்க. மாட்டு வண்டி இருக்குது இல்லை, அந்த வண்டி பாசம், அந்த மாடு பசு. பசு ரெண்டையும் சேர்த்து ஓட்டி மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வர வண்டிக்காரன். அதே இப்போ இந்த மாடு போய் தானாக பூட்டிக்காது வண்டியில், வண்டி வந்து மாட்டை பூட்டிக்காது. இது ரெண்டையும் பூட்டி வைக்கிறவன் மாட்டுக்காரன். வண்டியில் மாட்டை பூட்டி அப்புறம் அப்படியே இருந்தாலும் அது மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வராது. இவன் ஏறி உட்காந்து ஹாய் அப்படின்னு வளர்மானா போகும். அந்த வண்டிக்காரன் பதி, அந்த மாடு பசு, வண்டி பாசம். நல்ல புரியுதா? பதி பசு பாசம். உடம்பு பாசம், உள்ளே இருக்கிற உயிர் பசு, அதுக்குள்ளே இருக்கிற சிவம் பதி. பலிபீடம் இருக்கு பாரு, பலிபீடம் கோயில், அது பாசம். முன்னால் படுத்துருக்கிற மாடு பசு, உள்ளே இருக்கிற சிவலிங்கம் பதி. பதி பசு பாசம். பாசம் உள்ளே பசு, பசுவுக்குள்ளே உயிர் பதி, பசுவுக்குள்ளே பதி. நல்ல விளங்குதா? பத்தி பசு பாசம். அந்த முப்பொருளையும் இந்த ஒரு சூத்திரத்தில் 3 வரியிலே. அது என்ன நிறையா சொல்லணும், நிறையா சொல்லணும். அவன் அவள் அது என அவை மூவியனவையும் முத்தொழில் படுவதினாலே தானே உண்டாகாது, தானே நிற்காது, தானே போகாது. தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்தோ அந்தம் ஆதி என்மனார் பொருள். இவன் அந்தத்தை சங்காரத்தை செய்கின்றானா அவன் தான் ஆதி. அவன்தான் ஆதி. ஆதி. ஆமாம். ஆதி என்ன படைக்கிறானா? படைக்கிறானா? அப்புறம் அழிக்கிறான். இடையில நிற்கிற காத்தர் தொழிலாக இருக்கிற அவன் தான் செய்கிறான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவேன், இலைய போட்டவன் சோறு ஓடுவேன். படைச்சவன் படைச்சான் சோறுவான். இப்போ இன்னொரு ரகசியம் தெரியுமா? உலகத்தையெல்லாம் படைக்கிறது பரமாதானே, பரமாதானே. சரி, அவருடைய தலையில் 5ல் 1 கிள்ளி விட்டார் சிவபெருமான். 5ல் 1 கிள்ளி விட்டார். நமக்கு 5 தலை, சிவபெருமானுக்கு 5 தலைன்னு ஒரு செருக்கு இருந்துச்சான் பரமாவுக்கு. அப்படி செருக்கு வந்தவொடனே படைக்கிற தொழில் மறந்து போச்சான். படைக்கிற தொழில் மறந்து போனால் உலகம் என்ன திண்டாடும். அதனால் வைரவரை விட்டு நடுத்தலையை கிள்ளிக்கிட்டு வாடினார். வைரவர் வந்து வண்டலை நல்ல மலரிமே நான்முகனார்தலை ஒல்லை அறிந்ததென்று உந்திவர், உகிரால் அறிந்ததென்று உந்திவர் தருவாசன். ஆகையினாலே இப்படி அதை அருணகிரி அந்தாதிங்கிற நூல் சொல்லிச்சு. படைக்கிறவனும் ஐயா கொஞ்சம் போல், படைக்கிறவனும் சிவபெருமான், காக்கிறவனும் சிவபெருமான், அழிக்கிறவனும் சிவபெருமான். அது படைப்பானும் காப்பானும் பார்க்கில் அருணேசன். படைப்பான் அயனென்றல் பாவம், படைப்பானேல் தஞ்சலைய சோனேசன் தானறிந்த போதிலாயன் இன்று வரை ஏன் படைத்திலன். 5 தலையில் 1 கிளிப்புட்டார்ல, படைக்கிறவன் தானே, படைச்சிக்கணும் இல்லை இல்லையே. இப்போ நான்முகன் 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 தானே சொல்கிறாங்க, ஐமுகன்னு சொல்கிறது இல்லையில. இதெல்லாம் விளங்குதா? அதனால் படைக்கிறவனும் சிவனே, காக்கிறவனும் சிவனே, அடிக்கிறவனும் சிவனே, மறைக்கிறவனும் சிவனே, அருளனும் சிவனே. பஞ்சகிருத்தியமும் ஒருவனே பண்ணுகிறோம். புரியுதா? அந்த பஞ்சகிருத்தியம் பண்ணுறதுக்கு யார் துணையாக இருக்கா? அம்பாள் துணையாக இருக்கா. அம்பாள் விளங்குதா? ஆகையினாலே இப்படி பஞ்சகிருத்தியத்தையும் ஆன்மாவுடைய இலக்கணத்தையும் பசு இலக்கணத்தையும் பதி இலக்கணத்தையும் இந்த 3 வரிக்குள்ள சூத்திரம்னு வரும். சூத்திரம்னா மூலம் என்று அதற்கு பொருள், மூலம். அப்புறம் அந்த சித்தியார் விரிவுரை என்று பொருள், விரிவுரை என்று பொருள். சூத்திரம்னா சின்ன டப்பா, சின்ன டப்பா. இந்த சின்ன டப்பாவை பார்த்தா இது என்ன ஒரு இந்த சின்ன டப்பா, ஆனால் உள்ளுக்கும் எல்லாம் வைரம். அப்போ
டப்பாவை திறந்தா உள்ளுக்கு எல்லாம் வைரம். இந்த சின்ன டப்பா ஒரு 10 ரூபா கூட போகாது, உள்ளுக்கு இருக்கிற வைரம் 10 கோடி. அதுபோல சூத்திரம் இதில் விளங்குதா? ஆகையினாலே இப்படி 12 சூத்திரங்களை ரெடி செய்து அதுக்கு மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பா எல்லாம் பண்ணி 2 வயசு பிள்ளை அப்படி உபகாரம் பண்ணியிருக்கு. அதை நன்றாக நமக்கு விருத்தி பண்ணி நமக்கு காட்டியவர் சிவஞானபோகத்துடைய பெருமையை காட்டியவர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். சிவஞான சித்தியார், அப்புறம் வந்தது சிவப்பிரகாசம். விளங்குதா? அதனால் சந்தான ஆச்சாரியர்கள் இந்த உபகாரத்தை செய்தார்கள். தேவார ஆசிரியர் திருமுறை ஆசிரியர்கள் அந்த தோத்திரமாகிய அந்த உபகாரத்தை செய்தார்கள். புராண ஆசிரியர்கள் கந்த புராணம் பாடிய கட்சிப்பர் முதலாக புராண ஆசிரியர்கள் இப்படியெல்லாம் சைவத்துக்கு தான் கிடச்சிருக்குது. சைவ சித்தாந்தம் தான் உயர்ந்தது. சைவ சித்தாந்தம் தான் உயர்ந்தது. வேத நெறி கீழே, சைவ சித்தாந்தம் மேலே மேலே. விளங்குதா? அதனால தான் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்குன்னு பாடினார். வேதத்தினுடைய நெறியிலே போய் சைவத்துறையில் இறங்கி அது குளிச்சியனா வேத நெறியில் போய் அந்த சைவ ஆகமமாகிய துறையில் இறங்கி அதில் இருக்கிற அருளாகிய தீரியில் குளிச்சினா உன்னுடைய உயிரில் இருக்கிற மும்மலமும் போயிடும். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு வருவான் என்பது. அதனாலே அவன் அவள் அது என அவைமூவனமையன் தோற்றிய திதியே உடுங்கி மலத்துளதான் அந்தம் ஆதி என்மனார். இவன் அந்தத்தை செய்கின்றானோ அவன்தான் உலகத்துக்கு ஆதி. ஆதியாய் நடுவுமாயி அழகிலா அழுவுமாயி என்பது பெரிய புராணம். ஆகையினாலே 1 மணி ஆயிடுச்சா? இவ்வளோ நேரம் ஆச்சு? 1.5 மணி ஆச்சா? ஆகட்டும். ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே வடமொழியிலேயே நூல்களை தந்து தென்மொழியிலேயே நூல்களை தந்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். நல்ல விளங்குதா? நூல்கள் தராவிட்டால் குருடு குரு என்பது கிட்ட ஒரு 2 போட்டோம்னா என்ன அர்த்தம்? குரு கிட்ட ஒரு 2 போட்ட குருடு. அந்த 2வை நீக்கிறவர் தான் குரு. அறியாமையே போக்கு ஒரு குரு. எல்லாம் குரு இருக்கட்டும், உபதேசம் இருக்கணும், தீட்சை இருக்கணும். தீக்கை இல்லைன்னா அவன் பூஜை பண்ணுறதுக்கு யோக்கியதை இல்லை, தெரியாது. தீக்கை என்று பூஜை செய்தால் பயனொன்று இல்லை. தெரியாமல் கண்ணனும் செய்து வந்தான். அந்த துவாரகபுரி கண்ணன் ஊக்கமுடன் அவனுக்கு உபதேசித்து உறுதியுள்ள சிவலிங்கம் தந்து காத்த பாக்கியவான் உபமன்ய தன்னை பெற்ற பலஜாலி புலிமுனியன் பாதம் போற்றி ஆக்கமுள்ள பதஞ்சலியன் பாதம் போற்றி அரணருளை எளிதாக அடையலாம் என்று பதஞ்சலி வியாக்கிரபாத மகத்துவத்தில் பாடியிருக்கிறேன். அதனால் நடராஜா கிட்ட பதஞ்சலி வியாக்கிரபாதர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சைதாப்பேட்டையில் இங்கே மயிலாப்பூர்லேயும் பதஞ்சலி வியாக்கிரபாதர் நடராஜா கிட்ட இருக்காங்க. எங்கள் ஊரில் வச்சுருக்கிறோம், கடம்புவனேஸ்வரர் கோயிலில் வச்சுருக்கிறோம், கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் வச்சுருக்கிறோம். இந்த தடவை தர்மபுராதீனத்தின் மூலமாக உய்யக்கொண்டாமலையில் வச்சுருக்கிறோம், திருவையாற்றிலையும் வச்சுட்டோம். பதஞ்சலி வியாக்கிரபாதர் நடராஜா அவங்க இல்லைன்னா அந்த கூத்தே கிடையாது. அவங்க இல்லைன்னா ஆட மாட்டார். எல்லாரையும் ஆட வைக்கிறவன் சிவபெருமான், அவனே ஆட வச்சவங்க இந்த 2 முனிவர்கள் தான் முத்தியினை முந்தி கேட்பார். முனிவர்கள் தான் சிவனிடத்தில் முத்தி கேட்பார். முந்து சுரர் பதவியினை முந்தி கேட்பார். சுரர்னா புரியுதா? தேவர். முந்து சுரர் பதவியினை முந்தி கேட்பார். மனிதர்கள் தான் மனைவி மக்கள் செல்வம் கேட்பார். மாநிருதர் சாகாமல் ஆட்சி கேட்பார். ராட்சசர்கள் இப்படி இவங்கெல்லாம் கேட்குறாங்களா? இனியதிரு கூத்தொன்றே வேண்டும் என்று இருமுனிவர் பதஞ்சலியும் புலிமுனியும் கேட்டார். இனியதிரு கூத்தினால் சகல வாழ்வு எய்தினார் உலகவர்தாம் இதன் மேல் உண்டோ? விளங்குதா? ஆகையினாலே இப்படி அளவில்லாத அரும்பொருளை அடக்கி சூத்திரமாக 12 சூத்திரமாக பாடி கொடுத்துருக்கிறார் மெய்கண்டார். அவைகளை தொடர்ந்து கேட்கணும். பக்கமாக இருந்தால் தினம் கூட சொல்லுவேன் உங்களுக்கு. அதனால் ரொம்ப தூரமாக இருக்குது. ஆகையினாலே நீங்கள் தூரம் இல்லாமல் சிவனுக்கு பக்கத்தில் போவதற்கு உங்களுக்கு நிறைய சுவாமி ஏற்பாடு உபகாரம் பண்ணியிருக்கிறார். அந்த உபகாரத்தை பயன்படுத்தினால் அரிசி கொடுத்துட்டான், காய்கறி கொடுத்துட்டான், பருப்பு எல்லாம் சமைக்கிறது பொறுப்பு இல்லை. சமைச்சும் வச்சு விட்டான், சாப்பிட்றது நம்ம பொறுப்பு. சமைச்சு வச்சுருக்கிறோம். ஆகையினால பெரியவர்களே, அன்பர்களே, நீங்கள் எல்லாம் சிவகணங்களாக இருக்கிறீர்கள்.
ஆகையால் இந்த ஞான நூலை இதுக்கு ஞான பூஷைன்னு பேர். இதுவரையிலும் நீங்கள் ஞான பூஷையை பண்ணினீர்கள். இந்த ஞான பூஷையை தொடர்ந்து பண்ணி இன்று நன்ற விளக்கம், ஆகமத்திலே விளக்கம் நிறைய சொல்கிறாங்க. நானும் கேட்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா சொல்கிறாங்க. ஆனால் அதோடு இந்த விளக்கம் கேட்டால் இன்னும் அதிகமாக இந்த பக்கமும் போனவரும் இந்த பக்கமும் போனவரும் மாமியா வீட்டில் இருந்து போனவரும் நம்ம சம்பாரிச்ச போனவரும் இப்படி இருக்கும். பல கோடிக்கு அதிபதியாகிடலாம். அருட்செல்வம் சேரும். அருள்நிதி தரவரும் ஆனந்தமலை. அடாடாடாடா திருச்சிற்றம்பலம். ஆகையினாலே இப்படி ஞான நூல்களை கேட்டு அதன் மூலமாக ஞானத்தை பெற்று சிவத்தை சேர வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரி முயற்சி செய்த இந்த நிர்வாகத்துக்கு பரமேஸ்வரன் எல்லையில்லாத அருளை வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, மண்ணுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்கை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லா வழங்க அண்ணனடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பெண்ணை பிறவியறுக்க நெறிதந்த பித்தருக்கு பெண்ணை பிறவியறுக்க நெறிதந்த பித்தருக்கு பல்லாண்டு ஊர். ஆகையினாலே இப்படி ஞான நூலை கேட்டு சிவஞானத்தை பெற்று சிவத்தோடு சேர்ந்து பேரின்ப வாழ்விலே வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். காமியத்தெழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்திலந்தம் அருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே. தில்லைவாழந்தனர்கள் வாழ்க நல்ல திருச்சிற்றம்பலம் வாழ்க. தனமும் அன்றில் நல்ல திரு நடனஞ்சி சுவாமி வாழ்க. நங்கை சிவகாமி திரு நயனம் வாழ்க. எல்லையிலா தவமுடைய பதஞ்சலிமா முனிவன் இன்பமுல புலிமுனியும் உண்மையனும் வாழ்க. செல்வமனம் திருநீரும் அஞ்செழுத்து வாழ்க. சிவனடியார் திருக்கூட்டம் வாழ்க வாழ்க. வான்முகில் வளாது பெய்க மலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அறுதைய குறைவிராது உயிர்கள் வாழ்க. நாற்பறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. சிவ 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 சிவ. இந்த வயதில் ஏறத்தாழ 80 மேற்பட்ட வயது. இந்த வயதில் எத்தனை விஷயங்கள் அவர் சொன்னார்ன்றதை நாம் கேட்டோம். எந்த விஷயம் சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு மேற்கோள், எந்த பிரமாணம் இல்லாமல் சொல்லவே இல்லை. எல்லா பிரமாணங்களையும் மனப்பாடமாக வச்சுருக்கார். அப்படின்னா எந்த அளவிற்கு அவர் உழைச்சிருப்பார் அப்படின்றது நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சைவ சித்தாந்தத்திற்கு மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய அந்த மாபாடியம்னு நாம் போட்டிருந்தோம். அதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயங்கள், சித்தாந்த அறிவு நமக்கு தேவைன்றதுக்காக அடிக்க நிறைய விஷயங்களை சொன்னார். கடைசியில் முடிக்கும் பொழுது சூத்திரத்தையும் எப்படியெல்லாம் ஒடுங்கிறது, அந்த ஒரே சூத்திரங்களில் முதல் சூத்திரத்திலேயே நமக்கு பாசம்னா என்ன, அந்த ஒரே முதல் சூத்திரத்திலேயே முதல்ல பசு ரொம்ப அழகாக அது அமைஞ்சிருக்கக்கூடிய விதம், அவனவள் அது அப்படின்றத பசுவினுடைய விவரங்கள்னு சொல்லி, நடுவில் பாசம், பின்னாடி கடைசியில் பதியினுடைய ஒரு அமைப்பு. இது நமக்கு புரியணுன்றதுக்காக ஆரம்பத்திலேருந்தே சித்தாந்தத்தினுடைய எல்லா விஷயம், இந்த நூலினுடைய எப்படி இந்த நூல் நமக்கு கிடச்சது அப்படின்ற விஷயம், இப்படி நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். நாம் நம்ம சம்ஸ்கிருதத்தில் ஆகமங்கள் இருக்க விஷயத்தோடு நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கணும். அவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் குரு. அவர் உபதேசம் பண்ணி குழந்தை பிறக்கிறார் மெய்கண்டார். ஆனால் பிற்பாடு மெய்கண்டாருக்கு அவர் சிஷ்யராகிடுறார். யார்? குரு சிஷ்யராகிடுறார். அப்போ அவரை தீட்சை பண்ணி வைக்கிறார். இப்போ நமக்கு என்ன தோணும்? ஆகமப்படி இது தப்புன்னு தானே தோணும். அவர் குரு, அருள்நந்தி சிவாச்சாரியார் குரு. அவர் பார்த்து பிறந்த குழந்தை, அவரால் உபதேசம் பண்ணி பிறந்த குழந்தை மெய்கண்டார். 2 வயசில் அவருக்கு இவர் சிஷ்யராக மாறிடுறாருன்னா அது தப்புன்னு தானே நமக்கு தோணும். தப்பு எப்படி நடக்கலாம் அப்படின்னா ஆகமத்தில் இதுக்கு பிரமாணம் இருக்குது. அதாவது வயசில் சின்னவராக இருந்தாலும் கூட ஒருவர் சாபம் கொடுப்பதற்கோ அனுகிரகம் செய்வதற்கோ ஒரு சக்தி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவருடைய குருவுக்கு கூட தீட்சை பண்ணலாம்னு ஒரு வாக்கியம் இருக்குது. ஷாபானுகிரக கர்த்தா சேத்து குர்வாதீம்ச்சைவ தீட்சையேத்துன்னு ஒரு வாக்கியம். காமிக ஆகமத்தில் எடுத்து பாருங்க. ஆச்சாரியாபிஷேக படலம் ஞாபகம்.
ஷாப அனுகிரக, ஷாபகர்த்தா அனுகிரகர்த்தா. சாபம் எடுக்கிறதுக்கும் அனுகிரகத்துக்கும் உனக்கு ரைட்ஸ், உனக்கு அந்த சக்தி இருந்தால் உன்னுடைய குருவுக்கே நீ தீட்சை பண்ணான்னு வாக்கியம் இருக்குது. அதுக்கு நமக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கான்னா மெய்கண்டாரனுடைய அருள்நிதி சிவாச்சாரியனுடைய இந்த சரித்திரம். அப்படி நிறைய இருக்குது நமக்கு. அவர் தோற்றம் துடியாதனில்னு உமாபதி சிவாச்சாரியாரனுடைய பாடலும் இருக்குது, உண்மை விளக்கத்துலையும் இருக்குது. அது அப்படியே ஆகமத்திலையும் நமக்கு ஆகம வச்சன பூஷணத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, டமரோர் ஜாயத்தே சிருஷ்டிஹி அபயாத் ஸ்திதிஹி உச்சியதே அக்னேஸ்து புரோக்தஹ சம்ஹாரஹ திரோதானம் து குஞ்சிதாத் அனுகிரகோஹி ஊர்த்வபதம் கிருத்தியம் பஞ்ச சபாபத்தேன்னு அப்படியே இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் ரொம்ப அருமையாக அப்படியே பின்னாடி உள்ள விஷயங்கள் நமக்கு தெரியணுன்றதுக்காக இதை விட அவர் சொல்லும் பொழுது அந்த அடுக்கியிருக்கக்கூடிய விதம் ஏன் இதை டச் பண்ணுறாருன்னு நமக்கு தோணும். எப்படி எதற்காக நமக்கு இந்த சிவாச்சாரியார்னு இந்த அர்ச்சக சமூகத்தையும் வேதங்களையும் எதுக்கு படைச்சார் அப்படின்றதுக்கு, இந்த உலகம் ஜீவிக்கணும் அப்படின்னாலே சிவ பூஜை மட்டும்தான் ஹேத்து காரணம்ன்றதை ஆரம்பத்தில் சொல்லிட்டார். அப்போ அந்த சிவ பூஜை பண்ணணும்னா அதுக்கான சாதனங்கள்லாம் தேவை அப்படின்றதுக்காக தான் இந்த 4 முகங்கள்லேருந்து இப்படி ஆரம்பத்தில். அப்போ என்ன, சைவ சித்தாந்தத்தினுடைய வெறும் ஞானமோ இதெல்லாம் மட்டும் இல்லை, வேலை என்னன்னா பூஜை பண்ணுறது தான் நம்முடைய சைவத்தினுடைய பெரிய மேற்கோள், பெரிய குறிக்கோள் என்ன அப்படின்னா பூஜை செய்வது தான் அப்படின்றத பல இடங்களில் நமக்கு வெறுமே சிரவணம் கேட்கறதுனாலையோ அறிவை நாம் சம்பாதிக்கிறதுனாலையோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி, இந்த சிவஞான போதம்ன்ற வார்த்தையில் சம்ஸ்கிருதம் சாஸ்திரம் படித்தவாளுக்கு சந்தேகம் வரும். ஞானம்னாலும் அறிவு தானே, போதம்னாலும் அறிவு தானே, சிவஞான போதம்னு எப்படி 2 சப்தம் வர்றது அப்படின்னு நமக்கு அது ரொம்ப விளக்கமாக அந்த இடத்துல ஞான சப்தத்தினால சாமானிய ஞானத்தையும் போத சப்தத்தினால அதனுடைய தெளிவையும் வாங்கிக்கணும், விசேஷ ஞானத்தையும் வாங்கிக்கணுன்ற மாதிரி அப்படி ஒரு அர்த்தத்தை சொன்னார். இப்படி இவருடைய உபன்யாசம் வெறுமே அறிவை மட்டும் நமக்கு கொடுப்பதாக, அறிவை மட்டும் தூண்டுவதாக மட்டும் அல்லாமல் கூடவே ஆச்சாரத்தையும் அந்த ஈடுபாடு சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடும் நமக்கு ஏற்பட வேண்டும்ன்ற அந்த ரீதியில் மிக அழகாக ஒரு உயிர்ப்புள்ள ஒரு உபன்யாசமாக இருந்தது. இந்த வயதிலேயும் அவ்வளவு தூரம் தாண்டி நமக்காக இந்த உபன்யாசம் செய்து கொடுத்த, சொற்பொழிவு செய்த அவர்களுக்கு நமது கல்லூரி சார்பாக மனமார்ந்த நமஸ்காரங்களோடு கூடிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவருக்கு இந்த மரியாதை செய்யப்படுகிறது.